பாக்தாத் நகர 3 கன்னியரும் ஒரு சுமையேற்றியும். ஹாரூன் அல் ரஷீதின் ஆட்சி காலத்தில் பாக்தாத்தில் ஒரு சுமை தூக்குபவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் பணிவுள்ளவனும் அறிவாளியும் ஆனவன். ஒரு நாள் தன் கூடையுடன் வேலை தேடி அமர்ந்திருந்தபோது முகம் மறைத்த திரைச்சீலை அணிந்த ஒரு உயரமான இளம்பெண் அவன் அருகே வந்தாள். அவள், "என்னை பின்தொடர்ந்து வா" என்றாள். சுமை தூக்குபவன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கூடையை தூக்கிக் கொண்டு அவளை பின்தொடர்ந்தான். "காலை வணக்கம் அம்மா" என்று சொல்லிக் கொண்டே சென்றான். பெண் ஒரு மூடிய கதவின் முன் நின்று தட்டினாள். கதவு திறந்ததும் ஒரு முதியவர் வெளியே வந்தார். பெண் அவரிடம் சில பணம் கொடுத்தாள். முதியவர் உள்ளே சென்று ஒரு பெரிய மதிக்குடுவையை கொண்டு வந்து சுமை தூக்குபவனின் கூடையில் வைத்தார். பின்னர் இருவரும் மீண்டும் பயணத்தை தொடர்ந்தனர். அடுத்து அவள் ஒரு பழம் பூ கடையில் நின்றாள். ஏராளமான பழங்களையும் பூக்களையும் வாங்கினாள். பின்னர் இறைச்சிக்கடை, மளிகை கடை, கோழிக்கடை என தொடர்ந்து வாங்கினாள். கூடை நிரம்பி வழிந்தது. சுமை தூக்குபவன், "அம்மா, இவ்வளவு வாங்குவீர்கள் என்று முன்பே சொல்லியிருந்தால் வண்டியோ குதிரையோ கொண்டு வந்திருப்பேனே" என்றான். பெண் சிரித்து, "இன்னும் முடியவில்லை" என்றாள். பின்னர் பலவகை நறுமணப் பொருட்களையும் மசாலா வகைகளையும் வாங்கினாள். இறுதியாக ஒரு பெரிய அரண்மனை போன்ற வீட்டின் கதவை தட்டினாள். கதவை திறந்தவள் அழகின் உருவமாக இருந்தாள். அவள் அடிமை இல்லை என்பது பேச்சிலேயே தெரிந்தது. அவள் சுமை தூக்குபவனுடன் வந்த பெண்ணிடம், "உள்ளே வாருங்கள் அக்கா, இந்த ஏழை மனிதர் இவ்வளவு சுமையால் விழுந்துவிடப் போகிறார்" என்றாள். மூவரும் உள்ளே சென்றனர். முற்றத்தில் தங்க சிங்கத்தின் வாயிலிருந்து நீர் பீரிட்டு வரும் பளிங்கு கிணறு இருந்தது. நடுவில் 4 கருங்கால் தூண்களால் தாங்கப்பட்ட விலை மதிப்பெற்ற நாற்காலி ஒன்று இருந்தது. அந்த நாற்காலியில் அமர்ந்திருந்த 3வது பெண் மற்ற 2 பேரை விட அழகி. அவளே மூத்தவள். அவர் பெயர் சுபைதா. கதவை திறந்தவள் அமீனா. சுமை தூக்குபவனை அழைத்து வந்தவள் சைதி. சுபைதாவின் உத்தரவின்படி அமீனாவும் சைதியும் கூடையை இறக்கி சுமை தூக்குபவனுக்கு ஏராளமாக பணம் கொடுத்தனர். ஆனால் அவன் பணத்தை வாங்கியும் போகவில்லை. சுபைதா கேட்டார், "இன்னும் என்ன வேண்டும்? பணம் போதவில்லையா?" சுமை தூக்குபவன், "அம்மா, நீங்கள் கொடுத்தது மிகுதி. ஆனால் 3 அழகிகள் தனியே வாழ்வதை பார்த்து ஆச்சரியமாக இருக்கிறது. பெண்கள் மட்டும் இருந்தால் விருந்து சுவை இல்லை, ஆண்கள் மட்டும் இருந்தாலும் சுவை இல்லை" என்று சில கதைகளை சொல்லி அவர்களை மகிழ்வித்து இரவு உணவுக்கு தன்னையும் அழைத்துக் கொள்ளும்படி செய்தான். பெண்கள் அவன் பேச்சில் மகிழ்ந்து அனுமதித்தனர். ஆனால் சுபைதா எச்சரித்தார், "இங்கே தங்குவாயானால் மிகுந்த கண்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். நீ தற்செயலாக பார்த்தவற்றையெல்லாம் ரகசியமாக வைத்திருக்க வேண்டும்." பின்னர் அவர்கள் உணவு மேசையில் அமர்ந்தனர். அமீனா மது ஊற்றி முதலில் தானே அருந்தி அரேபிய வழக்கப்படி மற்றவர்களுக்கு பரிமாறினாள். சுமை தூக்குபவனின் முறை வந்ததும் அவன் அமீனாவின் கையை முத்தமிட்டு மதுவை புகழ்ந்து ஒரு பாடல் பாடினான். எல்லோரும் மகிழ்ந்தனர். உணவு நெடுநேரம் நீண்டது. சூரியன் மறையும் நேரம் வந்ததும் சைதி, "இப்போது போகலாம்" என்றாள். சுமை தூக்குபவன், "மது அருந்திய பின்னும் உங்களை பார்த்த பின்னும் எனக்கு வீடு எங்கே என்றே தெரியாது. காலை வரை எங்கேயே இருக்க அனுமதியுங்கள்" என்றான். அமீனா சிரித்து, "நம்மை மகிழ்வித்ததற்கு இலாபமாக இங்கேயே தங்கட்டும்" என்றாள். சுபைதா சரி என்றார். ஆனால் ஒரு நிபந்தனை விதித்தார். "இங்கே நீ பார்க்கும் எதை பற்றியும் கேள்வி கேட்கக்கூடாது. கேட்டால் உனக்கு பிடிக்காத பதிலை கேட்க நேரிடும்." இரவு உணவுக்கு பின் அமீனா விளக்கை ஏற்றி அறையை அழகாக அலங்கரித்தனர். மீண்டும் உண்ணவும் மருந்தவும் மகிழ்ந்தனர். அப்போது கதவில் தட்டும் சத்தம் கேட்டது. சைதி எழுந்து சென்று தட்டினாள். வந்தவர்கள் 3 துறவிகள். மூவரும் வலது கண் இல்லாமல் குருடர்கள். தலைமுட்டை அடிக்கப்பட்டவர்கள். புருவமும் மீசையும் இல்லாமல் இருந்தார்கள். பாக்தாதில் இன்றுதான் வந்திறங்கியதாகவும் இரவு ஆகிவிட்டதால் தங்க இடம் தேடி வந்ததாகவும் கூறினர். சுபைதாவுக்கும் அமீனாவுக்கும் அவர்களை உள்ளே விட விருப்பமில்லை. சைதி மட்டும் பலமாக வேண்டிக் கொண்டதால் சுபைதா சம்மதித்தார். ஆனால் ஒரு நிபந்தனை சொன்னார். "உங்களுக்கு தொடர்பில்லாத விஷயத்தில் மூக்கை நுழைக்கக்கூடாது. கதவில் எழுதியிருக்கும் எச்சரிக்கையை படியுங்கள். தனக்கு தொடர்பில்லாதவற்றில் தலையிடுபவன் தனக்கு பிடிக்காத உண்மையை கேட்க நேரிடும்." துறவிகள் உள்ளே வந்து நன்றி கூறினர். ஒரு துறவி சுமை தூக்குபவனை பார்த்து, "நீ எங்கள் சகோதரன் தானே, ஆனால் வேறு விதமாக உடை உடுத்தியிருக்கிறாய்" என்று கேலி செய்தான். சுமை தூக்குபவன் மது போதையில், "உன் வேலையை பார், கதவில் எழுதியதை படியவில்லையா" என்று திட்டினான். விஷயம் சமாதானம் முடிந்தது. பின்னர் உணவு தொடங்கியது. உண்டு முடித்ததும் துறவிகள், "வீட்டில் ஏதாவது இசைக்கருவி இருந்தால் எங்களுக்காக இசைப்போம்" என்றனர். சைதி புல்லாங்குழலும் தம்பூராவும் கொண்டு வந்து கொடுத்தார். மூவரும் இசைத்து பெண்களும் பாட அரங்கம் மகிழ்ச்சியில் திளைத்தது. அப்போது மீண்டும் கதவில் தட்டும் சத்தம்.
அன்று நாள் கலீஃபா ஹாரூன் அல் ரஷீத் வஜீர் ஜாஃபர் மஸ்ரூருடன் வியாபாரி உடையில் மாறுவேடத்தில் பாக்தாத் தெருவில் சுற்றி கொண்டிருந்தார். இசையும் சிரிப்பும் கேட்டு இந்த வீட்டுக்கு வர நினைத்தார். ஜாஃபர் தடுத்தும் கலீஃபா விடவில்லை. சைதி கையில் மெழுகுவர்த்தியுடன் கதவை தட்டினாள். ஜாஃபர் அவள் அழகில் திகைத்து வணங்கினார். நாங்கள் மூசல் நகர வியாபாரிகள். உங்கள் வீட்டில் இசை கேட்டு இரவு ஆகிவிட்டதால் உறையுள் செல்ல முடியவில்லை. ஒரு நைட் தங்க அனுமதியுங்களா என்றார். சைதி உள்ளே சென்று அனுமதி வாங்கி வந்து அவர்களை அழைத்தாள். சுபைதா எச்சரித்தார். பார்க்கலாம், எத்தனை கண்கள் வேண்டுமானாலும் பாருங்கள், ஆனால் நாக்கை அடக்கி வையுங்கள். எதுவாக இருந்தாலும் கேள்வி கேட்கக்கூடாது. ஜாஃபர் சம்மதித்தார். எல்லோரும் மது அருந்தி மகிழ்ந்தனர். கலீஃபா மனதிற்குள் இந்த 3 துறவிகளும் வலது கண் மட்டும் ஏன் இழந்தார்கள் என்று யோசித்துக் கொண்டிருந்தார். ஆனால் கேட்க முடியவில்லை. சிறிது நேரத்தில் துறவிகள் வினோதமான நடனங்கள் ஆடி எல்லோரையும் மகிழ்வித்தனர். இது எல்லாம் முடிந்த பிறகு சுபைதா தன் இருக்கையை விட்டு எழுந்து அமீனாவின் கையை பிடித்துக் கொண்டு சொன்னால், எங்கள் நண்பர்கள் எங்களை மன்னிக்க வேண்டும். எங்களுக்கு இரவுதோறும் செய்ய வேண்டிய கடமை உண்டு. அமீனா தன் அக்காவின் மனதை புரிந்து கொண்டு உணவு தட்டுகள், மதுக்கிண்ணங்கள், இசைக்கருவிகள் எல்லாவற்றையும் எடுத்து சென்று ஒழுங்காக வைத்தார். சைதி அறையை துடைத்து எல்லாவற்றையும் சீர்படுத்தினார். பின்னர் 3 துறவிகளை ஒரு சோஃபாவில் உட்கார சொன்னார். வியாபாரிகளை எதிரே உட்கார சொன்னார். சுமை தூக்குபவனை எங்களுக்கு உதவி செய்ய வாருங்கள் என்று அழைத்தார். சிறிது நேரத்தில் அமீனா ஒரு இருக்கையை கொண்டு வந்து நடுவில் வைத்தாள். பின்னர் ஒரு அலமாரியை நோக்கி சுமை தூக்குபவனை அழைத்தாள். இருவரும் சங்கிலியால் கட்டப்பட்ட 2 கருப்பு நாய்களுடன் திரும்பி வந்தனர். சுபைதா எழுந்து ஆழ்ந்த பெருமூச்சுடன் சுமை தூக்குபவன் அருகே வந்தாள். நாம் நம் கடமையை செய்ய வேண்டும் என்று சொல்லி கைகளை முடியை தாண்டி மடித்துக் கொண்டு சைதியிடம் ஒரு சவுக்கை வாங்கினார். ஒரு நாயை அமீனாவிடம் கொடு, மற்றொரு நாயை என்னிடம் கொண்டு வா என்றார். சுமை தூக்குபவன் அவ்வாறே செய்தான். ஆனால் நாய்கள் பரிதாபமாக ஊளையிட்டன. சுபைதா அதை பொருட்படுத்தாமல் சவுக்கால் அடித்து அடித்து களைத்து போனார். பின்னர் சங்கிலியை பிடித்து நாயை பின்னங்கால்களில் நிற்க வைத்தார். இருவரும் ஒருவரை ஒருவர் பரிதாபமாக பார்த்தார்கள். கண்களில் கண்ணீர் துளிர்கள் துளிர்த்தன. சுபைதா தன் ருமாலால் நாயின் கண்களை துடைத்து முத்தமிட்டு மீண்டும் சுமை தூக்குபவனிடம் கொடுத்து அலமாரிக்கு அனுப்பினார். மற்றொரு நாய்க்கும் அதேபோல் நடந்தது. இதை பார்த்த கலீஃபாவால் தாங்க முடியவில்லை. ஜாஃபரை பார்த்து கண்களால் கேள்வி கேட்டார். ஜாஃபர் அமைதியாக இருங்கள் என்று சைகை செய்து பார்க்காதவர் போல் நடித்தார். சைதி எழுந்து, அக்கா நீ உட்காரு, எனக்கும் என் பங்கு உண்டு என்றாள். அமீனா ஒரு மஞ்சள் பட்டு துணியில் மூடப்பட்ட லூட், அதாவது தம்பூரா போன்ற கருவியை எடுத்துக் கொடுத்தாள். சைதி பல பாடல்களை பாடினார். களைத்ததும் அமீனாவை அழைத்தாள். அமீனா கருவியை வாங்கி மிகுந்த உணர்வுடன் பாடினாள். உஷ்ணமாகிவிட்டதால் மார்பு துணியை பிளந்து காற்று வாங்கினாள். எல்லோரும் திடுக்கிட்டனர். அவர் கழுத்தும் மார்பும் காயங்களாலும் வடுக்களாலும் நிறைந்திருந்தன. துறவிகளும் கலீஃபாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஏதோ சொல்லிக் கொண்டார்கள், ஆனால் கேட்கவில்லை. பெண்கள் அமீனாவை ஆறுதல் படுத்திக் கொண்டிருந்தனர். கலீஃபா கேட்டார், இது என்ன அர்த்தம்? துறவி, உமக்கு தெரியாதது எங்களுக்கும் தெரியாது. கலீஃபா, நீங்கள் இந்த வீட்டை சேர்ந்தவர்கள் அல்லவா? துறவி, இல்லை, நாங்கள் உங்களுக்கு 1 மணி நேரம் முன்புதான் வந்தோம். சுமை தூக்குபவனையும் பார்த்தனர். அவனும் ஒன்றும் தெரியாதவன் போலவே இருந்தான். கலீஃபாவால் தாங்க முடியவில்லை. நான் கேட்கிறேன் என்றார். ஜாஃபர், காலை வரை பொறுங்கள் என்று கெஞ்சினார். கலீஃபா கேட்கவில்லை. சுபைதா சந்தேகப்பட்டு, நீங்கள் என்ன இவ்வளவு ஆர்வமாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? பதிலளித்தான். அம்மா, இவர்கள் நாய்களை ஏன் அடித்தீர்கள், பின்னர் ஏன் அழுதீர்கள், இந்த அக்காவின் கழுத்தில் இவ்வளவு வடுக்கள் ஏன் என்று என்னிடம் கேட்டு உங்களிடம் கேட்க சொன்னார்கள். சுபைதா கோபமாக, உண்மையா இது? எல்லோரும் ஆம். ஜாஃபர் மட்டும் மௌனமாக இருந்தார். சுபைதா, எங்கள் விருந்தோம்பலை இப்படியா பிரதிபலன் தருகிறீர்கள்? வீட்டு விதியை மறந்து விட்டீர்களா என்று கைத்தட்டி 3 முறை தட்டினார். உடனே 7 கருப்பு அடிமைகள் ஒவ்வொருவர் கையிலும் வாளுடன் 7 பேரையும் தரையில் தள்ளி தலை கொய்யுங்கள் என்ற உத்தரவுக்கு காத்திருந்தனர். எல்லோரும் இறப்பு நிச்சயம் என்று நினைத்தனர். கலீஃபா ஜாஃபர் கூறியதை ஏன் கேட்கவில்லை என்று மனதிற்குள் வருந்தினார். எல்லோரும் தைரியமாக சாவுக்கு ஆயத்தமானார்கள். சுமை தூக்குபவன் மட்டும், நான் என்ன தவறு செய்தேன்? துறவிகளால் தான் எல்லாம் ஆகிவிட்டது. அவர்கள் எப்போதும் துரதிர்ஷ்டம் தருவார்கள். குற்றவாளியையும் குற்றமற்றவனையும் ஒன்றாக கலக்காதீர்கள், என்னை விட்டுவிடுங்கள் என்று அழுதார். அவன் அழுகையில் ஏதோ நகைச்சுவை இருந்தது. சுபைதா கோபத்திற்கு இடையில் சிரித்து விட்டாள். அவனை ஒரு பக்கம் நிற்க சொல்லி மற்றவர்களை பார்த்து, யார் நீங்கள்? உண்மையை சொல்லுங்கள், இல்லையெனில் உயிரோடு நேரமில்லை. நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இப்படி செய்ய மாட்டார்கள் என்றார். கலீஃபா மனதில் நிம்மதி அடைந்தார். பெயரையும் பதவியையும் சொன்னால் ஆபத்து முடியும் என்று நினைத்து ஜாஃபரிடம் உண்மையை சொல்ல சொன்னார். ஜாஃபர், நாம் தகுந்த தண்டனையையே பெற்றோம் என்றார். சுபைதா துறவிகளை நோக்கி, நீங்கள் உடன் பிறந்தவர்களா? எல்லோரும் ஒரே கண் இழந்திருக்கிறீர்கள். ஒரு துறவி, இல்லை அம்மா, உடன் பிறந்தவர்கள் அல்ல, ஆனால் ஒரே வாழ்க்கை முறை கொண்ட சகோதரர்கள்.
ஒரு கண் பிறவியிலே குருடா? இல்லை, உலகில் வேறு யாருக்கும் நடக்காத அதிசயம் ஒன்றினால் இறந்தேன். அதன் பிறகு தலையையும் புருவமும் மொட்டையடித்து இந்த உடை அணிந்தேன். மற்ற 2 துறவிகளும் அதையே சொன்னார்கள். 3வது துறவி கூடுதலாக, எங்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆசையாக இருந்தால் நாங்கள் 3வரும் அரசகுமாரர்கள், உலகம் மதிக்கும் பெரிய அரசர்களின் புதல்வர்கள். சுபைதாவின் கோபம் சற்றே தணிந்தது. அடிமைகளை பார்த்து, இவர்களை சற்று விடுவியுங்கள் என்றார். பின்னர், யார் தன் கதையையும் இங்கே வர காரணத்தையும் சொல்கிறார்களோ அவர் பத்திரமாக போகலாம், சொல்லாதவர்கள் என்று மறைமுகமாக மிரட்டினார். சுமை தூக்குபவன் உடனே, அம்மா, நான் எப்படி இங்கே வந்தேன் என்பது உங்களுக்கு தெரியும். உங்கள் அன்பினால் தான் இங்கே தங்கினேன். இதுதான் என் கதை என்றார். சுபைதா, போகலாம், மீண்டும் ஒருபோதும் சந்திக்க வேண்டாம் என்றாள். சுமை தூக்குபவன், இன்னும் சற்று இருக்க அனுமதியுங்கள். எல்லோரும் என் கதையை கேட்டார்கள், நானும் இவர்கள் கதையை கேட்க விரும்புகிறேன் என்று சொல்லி பெண்கள் உட்கார்ந்திருந்த சோஃபாவின் ஓரத்தில் அமர்ந்து கொண்டான். அப்போது 3 துறவிகளில் ஒருவன் தன் ஆச்சரியமான கதையை சொல்லத் தொடங்கினாள். அம்மா, என் வலது கண்ணை எப்படி இழந்தேன், இப்படிப்பட்ட உடையை ஏன் அணிந்திருக்கிறேன் என்பதை அறிவதற்கு முன் நான் ஒரு அரசனின் மகன் என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். என் தந்தைக்கு ஒரே ஒரு சகோதரர் மட்டுமே இருந்தார். அவர் அண்டை நாட்டை ஆண்டார். அவருக்கு என் வயதை ஒத்த ஒரு மகனும் மகளும் இருந்தனர். நான் வளர்ந்தபோது பெரும்பாலும் மாமாவின் அரசவைக்கு சென்று அங்கேயே 2 மாதங்கள் தங்குவது வழக்கம். அதனால்தான் என் உறவினன் என்னுடன் மிகவும் நெருக்கமாக இருந்தான். கடைசியாக நான் அங்கு சென்றபோது அவன் என்னை பார்த்து மிகவும் மகிழ்ந்து எனக்காக பிரம்மாண்டமான விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்தான். உணவு முடிந்ததும் அவன் என்னிடம் சொன்னான், அன்பு சகோதரா, கடைசியாக நீங்கள் போன பிறகு நான் என்ன செய்து கொண்டிருந்தேன் என்று உங்களால் ஒருபோதும் யூகிக்க முடியாது. நீங்கள் திரும்பிய பிறகு நான் என் சொந்த வடிவமைப்பில் ஒரு கட்டடத்தை உருவாக்க ஆட்களை வேலைக்கு அமர்த்தினேன். இப்போது அது முழுமையாக முடிந்துவிட்டது. அதில் வாழலாம். உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ஆனால் இதை ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் என்றும் எனக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்றும் உறுதியளிக்க வேண்டும். அவனிடம் இல்லை என்று சொல்ல என்னால் முடியவில்லை. ஒரு கணமும் யோசிக்காமல் சரி என்றேன். அவன் சற்று இருக்க சொல்லிவிட்டு மறைந்தான். கொஞ்ச நேரத்தில் அழகிய ஆடை அணிந்த ஒரு அழகு பெண்ணுடன் திரும்பினான். அவன் அவள் பெயரை சொல்லவில்லை. அதனால் நானும் கேட்பது சரியல்ல என்று நினைத்தேன். நாங்கள் மேசையில் அமர்ந்து உணவும் பானமும் அருந்தினோம். பல்வேறு விஷயங்களை பேசினோம். திடீரென்று அவன் சொன்னான், சகோதரா, நேரம் விரயமாக்க வேண்டாம். இந்த பெண்ணை அழைத்துக் கொண்டு புதிதாக கட்டப்பட்ட ஒரு குவை போன்ற கட்டடம் இருக்கும் இடத்திற்கு செல்லுங்கள். அங்கு போய் எனக்காக காத்திருங்கள். நான் தாமதிக்க மாட்டேன். நிலா ஒளியில் அவளை அழைத்துக் கொண்டு அவன் சொன்ன இடத்திற்கு சென்றேன். நாங்கள் அங்கு சேர்ந்ததும் அவனும் வந்துவிட்டான். அவன் கையில் ஒரு சிறு குடம் தண்ணீர், ஒரு கோடாரி, சிறிது சுண்ணாம்பு இருந்த பை ஒன்று இருந்தது. உடனே அவன் கல்லறையின் நடுவிலிருந்த சமாதினை கோடாரியால் உடைக்கத் தொடங்கினான். சமாதியை இடித்த பிறகு மண்ணை தோண்டினான். சற்று நேரத்தில் ஒரு பொறிவாசல் தெரிந்தது. அதன் கீழே சுழல் படிக்கட்டு இருந்தது. அவன் பெண்ணிடம், நான் சொன்ன இடத்திற்கு உன்னை அழைத்து செல்லும் பொறிவாசல் இதுதான் என்றான். பெண் படிக்கட்டில் இறங்க தொடங்கினாள். அவனும் பின்தொடர்ந்தான். இறங்கும்போது அவன் தலையை உயர்த்தி என்னை பார்த்து, இதற்கு உன்னை எப்படி நன்றி சொல்வது என்று தெரியவில்லை, பிரியாவிடை என்றான். நான் கத்தினேன். என்ன சொல்கிறாய்? ஒன்றும் புரியவில்லை. அவன், பரவாயில்லை, நீ வந்த வழியே திரும்பிவிடு என்றான். ஆச்சரியமும் வருத்தமும் அடைந்து அரண்மனைக்கு திரும்பி உறங்கினேன். காலையில் எழுந்தபோது எல்லாம் கனவு போல் தோன்றியது. ஒரு வேலைக்காரனை அனுப்பி இளவரசன் எழுந்திருக்கிறானா என்று பார்க்க சொன்னேன். அவன் இளவரசன் வீட்டில் தூங்கவில்லை என்று சொன்னான். நான் ஓடோடி கல்லறை தோட்டத்திற்கு சென்றேன். அங்கு அனைத்து கூவையும் ஒரே மாதிரி இருந்ததால் நேற்றிரவு வந்ததை அடையாளம் காண முடியவில்லை. 4 நாட்கள் அங்கே செலவழித்தும் கண்டுபிடிக்க முடியவில்லை. துரதிர்ஷ்டவசமாக அந்த நாட்களில் மாமா வேட்டைக்கு சென்றிருந்தார். எப்போது திரும்புவார் என்றும் யாருக்கும் தெரியாது. யாரிடமும் எதுவும் சொல்லாமல் என் ஊருக்கு திரும்பினேன். வீடு திரும்பியதும் அரண்மனை வாசலில் ஏராளமான காவலர்கள் கூடி நிற்பதை கண்டேன். அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டனர். இப்படிப்பட்ட விசித்திரமான நடத்தைக்கு காரணம் என்ன என்று கேட்டேன். என் தந்தை கொல்லப்பட்டு விட்டார், வஜீர் அரியணையில் அமர்ந்து விட்டார், அவர் உத்தரவின்படி நான் கைதாகி இருக்கிறேன் என்று தெரிந்ததும் அதிர்ச்சி அடைந்தேன். அந்த வஜீர் சிறுவயதிலிருந்தே என்னை வெறுத்தார். ஒருமுறை வில்லால் பறவை ஒன்றை சுட்டபோது தவறுதலாக அம்பு அவர் கண்ணில் பாய்ந்தது. நான் மன்னிப்பு கேட்டும் பரிகாரம் செய்ய முயன்றும் பிரயோஜனமில்லை. இப்போது அவர் அதிகாரத்தில் இருப்பதால் எனக்கு இரக்கம் காட்ட மாட்டார் என்று நினைத்தேன். நான் நினைத்தது சரிதான். சிறையில் வந்த அவர் என் வலது கண்ணை பிடுங்கினார். அதனால்தான் அதை இழந்தேன். பின்னர் என்னை ஒரு பெரிய பெட்டியில் அடைத்து தலை துண்டிக்க ஒரு தனிமையான இடத்திற்கு அனுப்பினார்.
பெட்டியை குதிரை மேல் வைத்து அழைத்து சென்றவர்கள் மனமிறங்கி, உடனே இங்கிருந்து போய்விடு, திரும்பி வந்தான் எங்களையும் உன்னையும் சேர்த்து தலை வெட்டிவார்கள் என்று என்னை விடுவித்தனர். நன்றியுடன் தப்பினேன். இந்த பயம் என்னை மிகவும் எச்சரிக்கையாக்கியது. இரவில் மட்டுமே நிதானமாக நடந்தேன். விசித்திரமான இடங்களில் தங்கினேன். இறுதியில் மாமாவின் நாட்டை அடைந்தேன். அங்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று உறுதியாக இருந்தேன். வந்து பார்த்தால் மாமா மகன் காணாமல் போனதால் பெரும் துயரத்தில் இருந்தார். நாங்கள் இருவரும் தனித்தனி காரணங்களுக்காக அழுதோம். பின்னர் நினைத்தேன், என் தந்தை இறந்துவிட்டார், அவர் திரும்ப வர முடியாது. ஆனால் மாமாவின் மகன் உயிருடன் இருக்கிறான், அவன் திரும்ப வரலாம். எனவே இளவரசனிடம் கொடுத்த வாக்குறுதியை மீறலாம் என்று தீர்மானித்து எனக்கு தெரிந்ததெல்லாம் மாமாவிடம் சொன்னேன். அவருக்கு மிகுந்த ஆறுதல் கிடைத்தது. மகனே, உன் வார்த்தைகள் என்னை மிகவும் தேற்றின. என் மகன் ஒரு கல்லறை கட்டி கொண்டிருந்தது எனக்கு தெரியும். அதனால் அந்த இடத்தை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இளவரசன் இதை ரகசியமாக வைக்க விரும்பினால் நாம் இருவரும் மட்டுமே தனியாக போக வேண்டும் என்றார். நாங்கள் உடை மாற்றிக்கொண்டு தோட்டத்தின் வழியாக உள்ளே திறக்கும் ஒரு கதவால் அரண்மனையை விட்டு நழுவினோம். நான் பல நாட்கள் வீணாக தேடிய கல்லறையை விரைவில் கண்டுபிடித்தோம். இளவரசன் கீழிலிருந்து சுண்ணாம்பால் இறுக்கமாக மூடியிருந்ததால் பொறிவாசலை திறப்பதில் மிகவும் சிரமப்பட்டோம். மாமா முதலில் இறங்கினார், நானும் பின்தொடர்ந்தேன். படிக்கட்டின் அடியில் அடர்த்தியான புகை நிரம்பியிருந்ததால் எதுவும் தெளிவாக தெரியவில்லை. புகையின் நடுவில் சென்று மற்றொரு அறைக்கு வந்தோம். அது பிரகாசமாக ஒளிர்ந்தது. ஒரு உயர்ந்த மேடையில் இளவரசனும் அந்த பெண்ணும் பிணமாக கிடந்தனர். இருவரின் உடல்களும் பாதி எரிந்த நிலையில் இருந்தன. யாரோ தீயிலிருந்து இழுத்து வெளியே எடுத்தாற்போல் தோன்றியது. இதை பார்த்து நான் அதிர்ச்சியடைந்தேன். ஆனால் மாமா சிறு கோபம் தவிர ஆச்சரியம் காட்டவில்லை. என் மகன் இந்த பெண்ணிடம் மிகுந்து பற்று கொண்டிருந்தான். அவளை எப்போதும் மணக்கவே முடியாது என்று தெரிந்தும் இப்படி உயிரை மாய்த்து கொண்டான் என்று சொல்லி அழுதார். நானும் அவரோடு இணைந்து அழுதேன். சற்று நிதானமடைந்ததும் அவர் என்னை இழுத்து அணைத்து, அன்பு மருமகனே, என் மகனுக்கு பதிலாக நீ வந்து விட்டாய். இப்படி உயிரை மாய்த்து கொண்ட மகன் ஒருவன் இருந்தான் என்பதையே மறக்க முயற்கிறேன் என்று சொன்னார். நாங்கள் அரண்மனைக்கு திரும்பினோம். சிறிது நேரத்தில் பல்வேறு இசைக்கருவிகளின் ஓசை கேட்டு ஆச்சரியமடைந்தோம். ஒரு பெரிய மேகம் போல் ஒரு படை எங்களை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அது என் வஜீரின் படை என்பதை அறிந்தேன். இப்போது மாமாவின் நாட்டையும் கைப்பற்ற வந்திருந்தான். மாமா போர் செய்ய தயாராக இல்லை. எதிர்ப்பது வீண் என்பதால் வாசல்கள் திறக்கப்பட்டன. மாமா வீரத்துடன் போரிட்டார், ஆனால் வீழ்ந்தார். நான் தப்பி ஓடி தலையை மழித்து நம்பிக்கைக்குரிய ஒரு அதிகாரியிடம் ஒழிந்தேன். பின்னர் தாடி புருவம் எல்லாவற்றையும் மழித்து துறவி உடை அணிந்து திரிந்தேன். இந்த உருவத்தில் யாரும் என்னை அடையாளம் காண முடியாததால் எளிதாகிவிட்டது. பயணம் செய்து செய்து ஹாரூன் அல் ரஷீதின் நாட்டை அடைந்தேன். இங்கு என் எதிரிகளுக்கு அச்சமில்லை. பாக்தாதில் அவரிடம் பாதுகாப்பு கேட்க விரும்பினேன். இங்கு வர பல மாதங்கள் ஆச்சு. எந்த வழியில் செல்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தபோது என்னைப் போலவே ஒரு துறவியை சந்தித்தேன். அவர் நின்று என்னை வணங்கினார். நீயும் என்னைப் போல அந்நியனாக தெரிகிறாய் என்றார். ஆம் என்றேன் நான். அப்போது மூன்றாவது துறவியும் வந்து சேர்ந்தார். அவரும் பாக்தாத்துக்கு அந்நியர்தான். துன்பத்தில் ஒரே மாதிரியானவர்களாக இருந்ததால் எதுவாக இருந்தாலும் பகிர்ந்து கொள்ளலாம் என்று முடிவு செய்தோம். இப்போது நேரம் மிக கழிந்து விட்டது. எங்கு போவது என்று தெரியவில்லை. அதிர்ஷ்டவசமாக இந்த வீட்டு வாசலை பார்த்தோம். தைரியமாக தட்டி இரவு தங்க இடம் கேட்டோம். உடனே அனுமதி கிடைத்தது. அதற்கு நாங்கள் மிக்க நன்றியுடையவர்கள். இதுவே என் கதை. ஜுபைதா, விசித்திரமான கதை. இப்போது நீங்கள் விரும்பிய போது போகலாம் என்றார். அந்த துறவி மற்ற 2 துறவிகளும் தங்கள் கதைகளை சொல்லும் வரை இங்கேயே இருக்க அனுமதி கேட்டார். அதற்கு அனுமதி அளிக்கப்பட்டது. ஜுபைதாவிடம் 2வது துறவி தன் கதையை தொடங்கினார். அம்மா, என் வலது கண்ணை நான் எப்படி இழந்தேன் என்பதை சொல்ல வேண்டுமானால் என் வாழ்க்கை முழுவதையும் சொல்லியாக வேண்டும். என் குழந்தையாக இருந்தபோது மிகவும் அறிவுத்திறமையும் புத்திசாலித்தனமும் உடையவனாக இருந்தேன். என் தந்தை அதை உணர்ந்து என் கல்வியில் மிகுந்த கவனம் செலுத்தினார். நான் எழுத படிக்க கற்றுக்கொண்டேன். பிறகு குரான், வரலாறு, கவிதை, புவியியல் முதலிய பாடங்களையெல்லாம் கற்றேன். ஆனால் எனக்கு எல்லாவற்றையும் விட அதிகம் பிடித்தது அரபு எழுத்துக்களை அழகாக எழுதுவதுதான். விரைவில் அதில் நான் தேர்ச்சி பெற்று இந்தியா வரை சென்று சேர்ந்தேன். இந்திய சுல்தானுக்கு இளம் இளவரசனாகிய என் ஆர்வம் விசித்திரமாக தோன்றியது. அதனால் என் தந்தையிடம் செல்லும்படி பரிசுகளுடன் தூதரை அனுப்பினார். நாங்கள் இந்தியா நோக்கி பயணமானோம். 1 மாத பயணத்துக்கு பிறகு எங்களை நோக்கி ஏராளமான தூசி எழுந்து வருவதை பார்த்தோம். பார்த்தால் 50 கொள்ளைக்காரர்கள் எங்களை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருந்தார்கள். எங்களிடம் வெறும் 25 பேர் மட்டுமே இருந்ததால் அவர்களோடு சண்டையிடுவது பயனில்லை என்று தெரிந்தது. நாங்கள் யார் எங்கு போகிறோம் என்பதை சொல்லி அவர்களை சமாதானப்படுத்த முயன்றோம். ஆனால் அவர்களுக்கு எங்கள் தகவல்களில் எந்த வேலையும் இல்லை. சிறு போராட்டத்துக்கு பிறகு எங்கள் தோழர்கள் அனைவரும் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நான் குதிரை மீது ஏறி மிக வேகமாக தப்பி ஓடினேன். குதிரை காயம்பட்டு இறந்து போகும் வரை ஓடினேன்.
நான் ஒரு புதிய நாட்டிலிருந்தேன், ஆனால் அது எந்த நாடு என்று எனக்கு தெரியவில்லை. அதிர்ஷ்டவசமாக நான் அதிகம் காயமடையவில்லை. அதனால் ஒரு நாள் முழுவதும் நடந்து மலையில் ஒரு குகையை அடைந்தேன். வழியில் பறித்து வைத்திருந்து சில கனிகளை உண்டு அங்கே தூங்கினேன். எங்கே இருக்கிறேன் என்று தெரியாமல் 1 மாதம் முழுவதும் அலைந்து திரிந்தேன். பிறகு ஒரு நாள் மிக பெரிய நகரம் ஒன்றை என் முன்னால் கண்டேன். மனிதர்கள் நடுவில் மீண்டும் வந்து சேரப்போறவதாக நினைத்து நகரத்தை கண்டதும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். என் நிலை மிக மோசமாக இருந்தது. உடல் கருத்து, உடை கிழிந்து, காலணிகள் பீத்து போனதால் அவற்றை தூக்கி எறிந்திருந்தேன். நகருக்குள் நுழைந்து ஒரு தையல்காரரிடம் நான் எங்கே இருக்கிறேன் என்று கேட்டேன். என் முழு கதையையும் அவரிடம் சொன்னேன். ஆனால் அவர் சொன்னது என் துன்பத்தை இன்னமும் அதிகமாக்கியது. அவர் சொன்னார், கவனமாக இரு. நீ சொன்னதை வேறு யாரிடமும் சொல்லாதே. இந்த நாட்டு அரசன் உன் தந்தைக்கு மிகப்பெரிய எதிரி. உன்னை பிடித்தால் அவனுக்கு மிகவும் சந்தோஷம். நான் மனதில் டைலரின் அறிவுரையை ஏற்றுக்கொண்டேன். அவர் எனக்கு உணவு தந்தார். பசியோடு நான் அதை மகிழ்ச்சியோடு உண்டேன். பிறகு தன் வீட்டிலேயே தங்கிக் கொள்ள சொன்னார். அதையும் மகிழ்ச்சியோடு ஏற்றேன். சில நாட்களில் என் கஷ்டங்கள் கொஞ்சம் தணிந்தன. அப்போது தையல்காரர் என்னிடம் வாழ்க்கைக்கு ஏதாவது வேலை செய்ய முடியுமா என்று கேட்டார். நம்ம ரிலிஜன்ல இளம் இளவரசர்கள் கூட கஷ்ட காலத்தில் உழைக்க ஏதாவது ஒரு தொழில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள் என்று அவருக்கு தெரியும். நான் சொன்னேன், நான் இலக்கண அறிஞனும் கவிஞனும் தான், ஆனால் எனக்கு முக்கிய ஆர்வம் எழுத்து. அவர் சொன்னார், இங்கு அதனால் பிரயோஜனமில்லை. நீ ஒரு குறுந்துண்டு அணிந்து கொண்டு காட்டுக்கு போய் விறகு வெட்டு. அதன் மூலம் பணம் சம்பாதித்து நல்ல காலத்திற்காக காத்திரு. கோடாரியும் கயிறும் நான் தருகிறேன். அந்த வேலையே எனக்கு பிடிக்கவில்லை, ஆனால் வேறு வழியில்லை, அதனால் ஏற்றுக்கொண்டேன். மறுநாள் என்னை ஏழை விறகு வெட்டிகள் அடைத்து அறிமுகம் சிந்தி போட்டார். நான் அவர்களோடு காட்டுக்கு போய் முதல் நாளிலேயே நிறைய விறகு வெட்டி நல்ல பணம் சம்பாதித்தேன். காலப்போக்கில் நான் அதில் திறமை பெற்று தையல்காரரிடம் வாங்கிய பணத்தையெல்லாம் திருப்பிக் கொடுத்தேன். 1 வருஷத்துக்கு பிறகு வழக்கமாக போகும் இடத்தை விட சற்று தூரம் சென்று விறகு வெட்டினேன். அங்கு மிக தொலைவு தூரம் வரை பசுமையான புல்வெளி பறந்து கிடந்தது. அங்கு விறகு வெட்டி கொண்டிருந்த போது ஒரு மரவேரில் என் கோடாரி அடிக்க அங்கு இரும்பு வளையம் ஒன்று தெரிந்தது. சற்று மண் துடைத்ததும் அது ஒரு பொறிக்கதவு என்று தெரிந்தது. அதை திறந்து கீழே இறங்கினேன். அங்கு பூமிக்கு மேலிருந்த அரண்மனை போலவே பிரகாசமாக ஒளிர்ந்த ஒரு பெரிய அரண்மனை இருந்தது. நீண்ட தாழ்வாரம் ஒன்று இருந்தது. அதில் மிக அழகிய பெண் உருவத்தி வருவது தெரிந்தது. நான் விரைவில் அவர் அருகே சென்று வணங்கினேன். அவர் கேட்டால், நீ மனிதனா ஜின்னா? நான் சொன்னேன், நான் மனிதன், ஜின்னோடு எந்த சம்பந்தமும் இல்லை. அவர் கேட்டால், ஆனால் நீ இங்கு எப்படி வந்தாய்? கடந்த 25 வருஷமாக நான் இங்கு இருக்கிறேன். ஒரு மனிதனையும் பார்த்ததில்லை. நீதான் முதல் மனிதன். அவள் அழகில் நான் மயங்கி மிக மரியாதையோடு சொன்னேன், இந்த சந்திப்புக்கு முதல் நன்றி. இது என் துயரத்தில் ஆறுதல் மட்டுமல்ல, உமக்கும் மகிழ்ச்சி தரலாம். பிறகு நான் யார், எப்படி அங்கு வந்தேன் என்பதையெல்லாம் சொன்னேன். அவள் பெருமூச்சு விட்டு சொன்னால், நீ சொல்வது சரிதான். நானும் இங்கு சிறை வைக்கப்பட்டவள். நான் ஏபினி தீவின் பகல். என் தந்தை என்னை என் உறவினர் இளவரசனுக்கு மனம் செய்து வைத்தார். ஆனால் திருமண நாளிலேயே ஒரு ஜின் என்னை தூக்கி வந்து இங்கு அடைத்து வைத்தான். நெடுநாள் அழுதேன். முதலில் அவன் அருகே வருவதையே தாங்க முடியவில்லை. இப்போது பழக்கமாகிவிட்டது. எனக்கு நிறைய ஆடைகளும் நகைகளும் உண்டு. அவன் ஒவ்வொரு 10ஆம் நாளும் வந்து பார்த்து செல்கிறான். தேவைப்படும்போது அறையில் தொங்கும் தாயத்தை தொட்டால் உடனே வந்து விடுவான். இப்போது 5 நாளுக்கு பிறகுதான் வருவான். அதுவரை நீ என் விருந்தினராக இருக்கலாம். அவளிடம் நான் அதிகம் ஈர்க்கப்பட்டதால் அவள் அழைப்பை மறுக்கவில்லை. அவள் என்னை குளிக்கும் அறைக்கு அழைத்துச் சென்று என் பதவிக்கு உரிய செழிப்பான ஆடைகளை தந்தாள். பிறகு மிக சுவையான உணவுகளை அவள் சிறந்த அறையில் உட்கார்ந்து உண்டோம். மறுநாள் இரவு உணவுக்கு பிறகு நான் என்னையே அடக்கிக் கொள்ள முடியாமல் என்னோட மேலுலகத்துக்கு வாருங்கள் என்று கேட்டேன். அவர் சொன்னால், அது சாத்தியமில்லை. ஆனால் நீ இங்கேயே இருந்தால் மகிழ்ச்சிதான். ஒவ்வொரு 10ஆம் நாளும் காட்டுக்கு சென்று வா. ஜின் மிகவும் பொறாமைக்காரன். ஒரு ஆண் என்னை பார்க்க வருவதை தாங்க மாட்டான். நான் சொன்னேன், இளவரசி, நீங்கள் ஜின்னுக்கு பயப்படுவது தவறு. நான் அந்த தாயத்தை உடைத்து அவனை கொன்று விடுவேன். இளவரசி விளைவை முன்கூட்டியே உணர்ந்து, தாயத்தை தொடாதே, அது நம் இருவரையும் அழித்துவிடும். நான் அவனை உன்னை விட நன்றாக தெரியும் என்று எச்சரித்தாள். ஆனால் நான் குடித்த மது எனக்கு உதை வழங்கியது. நான் காலால் தாயத்தை உதைத்தது அது 1000 துண்டுகளாக உடைந்தது. என் கால் தாயத்தை தீண்டியதும் எங்கும் இருள் சூழ்ந்தது. பயங்கரமான சத்தம் கேட்டது. அரண்மனை அடித்தளம் வரை அதிர்ந்தது. நான் பயந்து, பிளேசி, என்ன நடக்கிறது என்று கேட்டேன். அவள் எனக்கு அஞ்சி உயிருக்கு ஓடு, இல்லாவிட்டால் நீ மடிந்தாய் என்று அலறினாள். நான் கோடாரியை விட்டு பொறிக்கதவு நோக்கி ஓடினேன். ஆனால் தாமதமாகிவிட்டது. அரண்மனை திறந்து ஜின் தோன்றினான். அவன் இளவரசியை கோபமாக பார்த்து, இப்படி என்னை ஏன் வழ வைத்தாய் என்று கேட்டான். அவள் உடனே, என் இதயத்தில் வலி. இந்த சிறு பாட்டிலை எடுக்க முயன்றபோது தவறி தாயத்தில் விழுந்தேன், வேறொன்றுமில்லை என்று சொன்னாள். ஜின் கத்தினான், பொய் சொல்கிறாய்.
பிறகு இந்த கோடாரியும் காலனியும் இங்கு எப்படி வந்தது? அவள், நான் இதுவரை பார்த்ததே இல்லை, நீ வழியில் தெரியாமல் எடுத்து வந்திருக்கலாம் என்று சொன்னாள். உடனே ஜின் அவளை அடித்தான். இளவரசியின் ஓலம் கேட்டது. அந்த இடைவெளியில் நான் செழிப்பான ஆடைகளை கழற்றி என் பழைய ஆடைகளை அணிந்து கொண்டு பொறிக்கட்டுவை திறந்து காட்டுக்கு வந்து வீடு திரும்பினேன். என் தோழன் தையல்காரர் எனக்காக கவலைப்பட்டார். ஆனால் நடந்ததை நான் ஒன்றும் சொல்லவில்லை. என் செயலுக்காக மிகவும் வருந்தினேன். அப்போது தையல்காரர் என்னிடம் வந்து, வாசலில் ஒரு முதியவர் நிற்கிறார், உன் கோடாரியையும் காலனியையும் எடுத்து வந்திருக்கிறார், வழியில் கிடந்ததை பார்த்து உன் முகவரி கேட்டு வந்திருக்கிறார், நீயே போய் பேசுவது நல்லது என்று கூறினார். நான் பேச்சற்று நின்றேன். கால்கள் நடுங்கின. அவர் ஏன் என்று கேட்பதற்குள் அந்த முதியவர் அறைக்குள் நுழைந்தார். கையில் என் கோடாரியும் காலனியும் இருந்தன. அவர் சொன்னார், நான் தான் எப்லீஸின் மகளின் மகனான ஜின், இது உன் கோடாரியும் காலனியும் தானே? நான் பதில் சொல்வதற்குள் அவன் என்னை தூக்கி கீழே போட்டான், காலால் மிதித்தான். அடுத்த கணம் நாம் இதே அரண்மனையில் பிரின்சஸ் முன் நின்றோம். அவள் தரையில் படுத்திருந்தாள். ஜின் அவளை பார்த்து, இவன் உன் காதலனா என்று கேட்டான். அவள் மெதுவாக, இவனை நான் தெரியாது, இதுவரை பார்த்ததே இல்லை என்று சொன்னாள். ஜின் சொன்னான், நீதான் இவன் எல்லா துன்பத்துக்கும் காரணம். அவள், நான் இவனை தெரியாமல் எப்படி இவன் துன்பத்துக்கு நான் காரணமாவேன் என்று கேட்டாள். ஜின் வாளை எடுத்து அவளிடம் தந்தான். அப்படியானால் வா, இவன் தலையை வெட்டு. இளவரசி, நான் இவ்வளவு பலவீனமாக இருக்கிறேன், வாளை தூக்கவே முடியாது, தூக்கினாலும் எந்தத்துக்கும் எப்பேரிய எப்பாப்பின் ஒருவனையும் கொல்லவே முடியாது. பிறகு என்னை பார்த்து, இவன் உனக்கு அந்நியனானால் இந்த வாளை எடுத்து இவள் தலையை வெட்டு, நான் உன்னை விடுதலை செய்கிறேன் என்று சொன்னேன். நான் சரி என்று சொல்லி இளவரசிக்கு கவலை வேண்டாம் என்று சைகை செய்தேன். ஆனால் வாழை தரையில் எழிந்துவிட்டு, எனக்கு தெரியாத ஏற்கனவே அறை இறந்து போன ஒரு கோடை கூட கொல்ல முடியாத அளவுக்கு நான் கோழை, நான் உயிரோடு இருக்க தகுதியில்லை, உனக்கு நான் சரணடைகிறேன், ஆனால் உன் கட்டளைக்கு கீழ்ப்படிய முடியாது என்றேன். அப்போது ஜின் வாளை எடுத்து இளவரசியின் ஒரு கையை துண்டித்தான். அதை பார்த்ததும் நான் மயக்கமடைந்து விழுந்தேன். நான் மீண்டும் நினைவு திரும்ப போது ஜின் சொன்னான், உன்னை கொல்லலாம், ஆனால் கொல்லப்போவதில்லை. நாயாகவோ கழுதையாகவோ சிங்கமாகவோ பறவையாகவோ மாற்றப் போகிறேன், எதுவாக ஆக விரும்புகிறாய் சொல். நான் சொன்னேன், என் உயிரை விட்டு விரும்பினால் முழுமையாக விட்டுவை. சிறந்த மனிதன் தன் பொறாமைக்கார அண்டை வீட்டு நபரை மன்னித்தது போல என் குற்றத்தையும் மன்னிக்கும். என் எதிர்பார்ப்புக்கு எதிராக ஜின்னுக்கு அந்த இரு அண்டை வீட்டு நபர்களின் கதை கேட்க பிடித்திருந்தது. அம்மா, உமக்கும் அந்த கதை பிடிக்கும் என்று நினைக்கிறேன், உமக்கு விருப்பமானால் அதையும் சொல்கிறேன். இரண்டாவது துறவி அண்டை வீட்டுக்காரர்களின் கதையை தொடங்கினார். அம்மா, ஒரு ஊரில் இரு மனிதர்கள் அண்டையிலிருந்த வீடுகளில் வசித்து வந்தார்கள். அவர்களில் ஒருவர் மற்றவரை மிகவும் பொறாமைப்படுத்தினார். அதனால் முதலாமவர் அந்த ஊரை விட்டே செல்ல முடிவு செய்து தன் வீட்டையும் அதிலிருந்த தளவாடங்களையும் விற்றுவிட்டு அரச தலைநகருக்கு இடம்பெயர்ந்தார். அந்நகரம் அந்த ஊரிலிருந்து அதிக தொலைவில் இல்லை. அங்கு அவருக்கு பெரிய தோட்டமும் நல்ல அகன்ற முற்றமும் அதன் நடுவில் பழைய கிணறும் இருந்தது. அவர் அமைதியாகவும் இறை வழிபாட்டுடனும் வாழத் தொடங்கினார். பலரும் அவரிடம் வந்து பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தார்கள். இயல்பாகவே அவரது புகழ் அந்த இரண்டாவது மனிதரையும் சென்றடைந்தது. ஆனால் அவனது பொறாமை குறையவில்லை. முதலாம் அவருக்கு ஏதாவது தீங்கு செய்யும் வரை அவன் ஓய்வெடுக்க மாட்டேன் என்று முடிவு செய்தான். தன் வியாபாரத்தை விட்டுவிட்டு அவன் துறவியின் மடாலயத்திற்கு சென்றான். அங்கு அவனை அன்புடன் வரவேற்றார்கள். அவன் தலைவரிடம், தன் பழைய அண்டை வீட்டுக்காரரிடம், எனக்கு ஒரு முக்கியமான தனிப்பட்ட விஷயத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும் என்று சொன்னான். பின்பு, நான் சொல்வதை வேறு யாரும் கேட்டுவிடக்கூடாது, எனவே உங்கள் உதவியாளர்களை அனுப்பிவிட்டு முற்றத்தில் என்னை சந்தியுங்கள் என்றான். தலைவர் அப்படியே செய்தார். இருவரும் முற்றத்தில் இங்கும் அங்கும் நடந்தபடியே பேசினார்கள். அடிக்கடி கிணற்றை நோக்கி நடந்தார்கள். ஒருமுறை இருவரும் கிணற்றருகே இருக்கும்போது அவன் தலைவரை தூக்கி கிணற்றில் தள்ளிவிட்டான். யாராவது பார்த்து விடுவார்களோ என்று பயந்து அவன் தப்பி ஓடினான். ஆனால் அந்த கிணறு பல்லாண்டுகளாக தேவதைகளும் ஜின்களும் வசிக்கும் இடமாக இருந்தது. தலைவர் கீழே விழுந்ததும் ஏதோ ஒரு சக்தி அவரை பிடித்துக் கொண்டது. அதனால் அவருக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை. கிணற்றில் இருட்டாக இருந்ததால் எதுவும் தெரியவில்லை. ஆனால் ஒரு குரல் கேட்டது. நாம் காப்பாற்றிய இவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? பல குரல்கள் தெரியாது என்றன. நான் சொல்கிறேன், இவர் சற்று முன் இங்கு வந்தவர். அண்டை வீட்டுக்காரனின் பொறாமையால் இங்கு வந்தார். ஆனால் அந்த பொறாமை குறையவில்லை. அதனால் அவன் இன்று இவரை கொல்ல வந்தான். நம்மால் காப்பாற்றப்படாவிட்டால் இன்று சுல்தான் இங்கு தன் மகளுக்காக பிரார்த்தனை செய்ய வரும் நாளில் இவர் கொல்லப்பட்டிருப்பார்.
இளவரசிக்கு ஏன் இவரது பிரார்த்தனை தேவைப்படுகிறது என்று கேட்டது ஒரு குரல். உண்மையில் இளவரசி ஜின்னான மைமோனின் திம் மகனின் பிடியில் சிக்கியிருக்கிறார். இதை தீர்ப்பது மிக எளிது. இந்த தலைவருக்கு அதை தெரிந்திருந்தால் போதும். இவரது மடாலயத்தில் ஒரு கருப்பு பூனை இருக்கிறது. அதன் வாலின் நுனியில் சிறிது வெள்ளை மயிர் உள்ளது. இளவரசியை குணமாக்க அந்த வெள்ளை மயிரில் சிலவற்றை பிடுங்கி 3 எரித்து அந்த புகையால் இளவரசியின் தலையை தூபமிட வேண்டும். அப்போது மைமுன் அவளை விட்டு என்றென்றும் விலகிவிடுவான். இவ்வாறு பேசிய தேவதைகளும் ஜின்களும் பின்பு அமைதியாகிவிட்டன. ஆனால் தலைவர் அந்த உரையாடலை மறக்கவில்லை. காலையில் கிணற்று சுவரின் ஒரு பகுதியில் ஏதோ ஒரு பிடி இருப்பதை பார்த்தார். அதை பிடித்து எளிதாக மேலே ஏறி வந்தார். உதவியாளர்கள் அவரை மீண்டும் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அவர் நேற்று வந்த அந்நியன் தன்னை கொல்ல முயன்றதை சொல்லிவிட்டு தன் அறைக்கு சென்றார். அங்கு வழக்கம் போல கருப்பு பூனை காலை வணக்கம் சொல்ல வந்தது. அவர் அதை மடியில் வைத்து வாலின் நுனியில் இருந்த 7 வெள்ளை மயிர்களை பிடுங்கி தேவைப்படும் நேரத்திற்காக வைத்துக் கொண்டார். சூரியன் இன்னும் நன்றாக உதிக்கவில்லை. அப்போதே சுல்தான் மடாலயத்திற்கு வந்துவிட்டார். உதவியாளர்கள் அவரை அன்புடன் வரவேற்றார்கள். சுல்தான் உடனே தலைவரிடம், நான் ஏன் வந்திருக்கிறேன் என்று உமக்கு தெரியுமா என்றார். தலைவர், ஆம், இளவரசிக்காகத்தானே வந்திருக்கிறீர்கள் என்றார். ஆம், என் மகளை இந்த ஜின்னிடமிருந்து விடுவிக்க உமது பிரார்த்தனை உதவும் என்று நம்புகிறேன். அவளை இங்கு அழைத்து வாருங்கள், ஏதாவது செய்கிறேன் என்றார். உடனே இளவரசியை அழைத்து வந்தார்கள். அவளது முகத்தில் தடித்த முக்காடு போடப்பட்டிருந்ததால் முகம் தெரியவில்லை. தலைவர் ஒரு ருமாலை அவள் தலையில் வைத்து பூனையின் மயிர்களை அதில் போட்டார். உடனே பயங்கரமான கூக்குரல்கள் கேட்டன. எங்கிருந்து வருகிறது என்று யாருக்கும் தெரியவில்லை. உதவியாளர்கள் மட்டும் அதை மைமோனின் குரல் என்று ஊகித்தார்கள். இதுவரை இளவரசிக்கு எங்கிருக்கிறோம், என்ன நடக்கிறது என்று எதுவும் தெரியவில்லை. ஜின்னிடமிருந்து விடுபட்டதும் அவள், நான் எங்கிருக்கிறேன், எப்படி இங்கு வந்தேன் என்று கேட்டாள். தன் மகளின் குரலை கேட்ட சுல்தான் மகிழ்ச்சியில் அவளை அணைத்துக் கொண்டார். தலைவரின் கையை முத்தமிட்டார். அருகில் நின்ற பணியாளர்களை பார்த்து, என் தலைவருக்கு என்ன பரிசு கொடுக்கலாம் என்று கேட்டார். எல்லோரும் ஒரே குரலில் இளவரசியின் கையை தான் தர வேண்டும் என்றனர். சுல்தான் ஒப்புக்கொண்டார். தலைவரை மருமகனாக அறிவித்தார். இந்த நிகழ்ச்சிகளுக்கு சில நாட்களிலேயே வசீரும் இறந்துவிட்டார். தலைவர் வசீராக நியமிக்கப்பட்டார். ஆனால் அந்த பதவியில் அதிக நாள் இருக்கவில்லை. சுல்தானும் இறந்துவிட்டார். அவருக்கு ஆண் வாரிசு இல்லாததால் படைவீரர்களும் அறிஞர்களும் தலைவரை அந்த நாட்டின் சுல்தானாக்கினார்கள். ஒரு நாள் சுல்தான், அதாவது முன்னது தலைவர், தன் அரசவையில் அமர்ந்திருக்கும் போது தன்னை பொறாமைப்படுத்திய அந்த 2வது மனிதனை பார்த்தார். தன் வசீருக்கு சைகை செய்து அவனை பயமுறுத்தாமல் அழைத்து வர சொன்னார். அவன் வந்ததும், உம்மை மீண்டும் பார்த்ததில் மிக்க மகிழ்ச்சி என்றார். பின்பு ஒரு அதிகாரியை பார்த்து, என் கஜானாவில் இருந்து 1000 பொற்காசுகளும் என் தனிப்பட்ட கிடங்கிலிருந்து 20 வண்டி பொருட்களும் கொடுத்து ஒரு வீரனை அவன் வீடு வரை அனுப்புங்கள் என்றார். அவன் விடைபெற்று சென்றான். 2வது துறவியின் கதை தொடர்கிறது. நான் என் கதையை முடித்ததும் ஜின்னிடம் இதை எப்படி பொருத்தலாம் என்று சொன்னேன். பார், அந்த மனிதர் தன்னை கொல்ல வந்தவனை மன்னித்தது மட்டுமல்ல, அதிகமான செல்வமும் கொடுத்தார். ஆனால் ஜின்னின் மனம் மாறவில்லை. அவன் உறுதியாக, நீ இவ்வளவு எளிதாக தப்பிவிடலாம் என்று நினைக்காதே, உயிரை மட்டுமே விடுவிக்க முடியும் என்று கூறினான். என் கையை பிடித்துக்கொண்டு பறந்தான். பூமி பிளந்து நாங்கள் வானில் சென்றோம். பின்பு வேகமாக இறங்கி ஒரு மலை உச்சியில் விழுந்தோம். அவன் ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து சில மந்திர வார்த்தைகளை ஓதி என் முகத்தில் தூவினான். குரங்காக மாறு என்று சொல்லிவிட்டு மறைந்தான். நான் அங்கேயே குரங்காக நின்றேன். அது எனக்கு என்றும் பார்த்ததிராத நாடு. மலையிலிருந்து இறங்கி சமவெளிக்கு வந்தேன். நான் ஒரு தீவில் இருந்தேன். கரையிலிருந்து 1/2 மைல் தொலைவில் ஒரு கப்பல் நின்றது. ஒரு மரக்கிளையை எடுத்து துடுப்பாக பயன்படுத்தி கப்பலை நோக்கி நீந்தினேன். மாலுமிகள் என்னை பார்த்து, இது கப்பலுக்கு துர்திஷ்டம் தரும் என்று நினைத்தார்கள். ஒருவன், இதை கடலில் தூக்கி எறியுங்கள் என்றான். நான் உடனே கப்பல் தலைவனின் காலில் விழுந்து அவரது ஆடையை இறுக பற்றிக் கொண்டேன். என் செயலால் அவர் உருகினார். என்னை தன் பாதுகாப்பில் எடுத்துக்கொண்டார். 50 நாட்கள் கழித்து கப்பல் ஒரு பெரிய நகரில் நங்குலமிட்டது. பல படகுகள் கப்பலை சூழ்ந்தன. ஒரு படகில் பல அதிகாரிகள் இருந்தார்கள். ஒரு அதிகாரி கப்பல் தலைவனை பார்த்து, உங்கள் வியாபாரிகள் ஒரு காகிதத்தில் சில வரிகளை எழுதட்டும். பின்பு தொடர்ந்து, இறந்து போன வசீர் அழகிய கையெழுத்துக்கு பிரபலமானவர். சுல்தான் இப்போது அவரை போன்ற கையெழுத்து உள்ளவரை தேடுகிறார். இதுவரை கிடைக்கவில்லை என்றாலும் நம்பிக்கையை விடவில்லை.
எல்லோரும் காகிதத்தில் எழுதும்போது நான் திடீரென பேனாவையும் காகிதத்தையும் பறித்து கொண்டேன். முதலில் அவன் நான் அதை கடலில் எறிவேன் என்று நினைத்தான். ஆனால் நான் எழுதப் போவதை பார்த்ததும் ஆச்சரியப்பட்டான். கப்பல் தலைவன் எனக்காக பரிந்து பேசினார். எழுத விடுங்கள், இது எழுதும் என்று எனக்கு தெரியும். இதைவிட அறிவாளி குரங்கு நான் என்றும் பார்த்ததில்லை. இதை என் மகனாக ஏற்றுக்கொள்வேன். நான் பேனாலை எடுத்து அரபிகள் அறியும் 6 வகைகளில் எழுதி ஒவ்வொரு வகையிலும் சுல்தானை புகழ்ந்து ஒரு புதிய பாடல் அல்லது 2 வரிகள் எழுதி அந்த காகித சுருளை சுல்தானிடம் கொண்டு போய் கொடுத்தார்கள். சுல்தானின் கையெழுத்தை பார்த்ததும் எழுதியவருக்கு அழகிய குதிரையும் மிக அழகிய உடைகளும் கொடுத்து அழைத்து வர சொன்னார். முதலில் எல்லோரும் சிரித்தார்கள். பின்பு ஒருவன், மாட்சி தங்கியவரே, இந்த வரிகளை மனிதன் எழுதவில்லை, ஒரு குரங்கு எழுதியது என்றான். குரங்கா? ஆமரசே. அப்படியென்றால் அந்த குரங்கை உடனே என்னிடம் அழைத்து வாருங்கள். அவர்கள் வந்து எனக்கு அழகிய உடை அணிவித்து சுல்தானிடம் அழைத்து வந்தார்கள். வழியெங்கும் மக்கள் ஆர்வத்துடன் என்னை பார்த்தார்கள். சுல்தானிடம் போனதும் 3 முறை தலை வணங்கி அவர் பாதத்தில் சிரம் தாழ்த்தி வணங்கினேன். சுல்தானை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி தெரிந்து நடந்து கொண்டதை பார்த்து எல்லோரும் வியப்படைந்தார்கள். சுல்தான் எல்லோரையும் அனுப்பிவிட்டு தலைமை பணி பொறுப்பாளரையும் ஒரு சிறு அடிமையும் வைத்துக் கொண்டார். என்னை வேறு ஒரு அறைக்கு அழைத்து சென்று உணவு பரிமாற சொன்னார். பின்பு சைகையால் என்னை மேஜையில் அமர சொன்னார். நான் எழுந்து தரையை முத்தமிட்டு விட்டு மேஜையில் என் இடத்தை பிடித்தேன். மிக கவனமாகவும் அளவுடனும் சாக்கிட்டேன். தட்டுகள் அகற்றப்படுவதற்கு முன்பே மீண்டும் எழுதுவதற்கு காகிதம் பேனா கொண்டு வர சொல்லி சைகை செய்தேன். ஒரு பீச்சங்காயை எடுத்து அதன் மேல் சுல்தானை புகழ்ந்து சில பாடல் வரிகள் எழுதினேன். சுல்தான் மிகவும் ஆச்சரியப்பட்டார். நான் குடித்த கோப்பையின் மேலும் எழுதியதை பார்த்து இன்னும் அதிகம் வியந்தார். அவர் தனக்குத்தானே முணுமுணுத்தார். மனிதன் இவ்வளவு அறிவு உடையவனாக மட்டுமே இருக்க முடியும், ஆனால் இது குரங்கு. இரவு உணவு கொண்டு வரப்பட்டது. சதுரங்க பலகை விரிக்கப்பட்டது. சுல்தான் சைகையால் என்னிடம் விளையாட விரும்புகிறாரா என்று கேட்டார். நான் தரையை முத்தமிட்டு தலைமேல் கை வைத்து வாய்ப்பு கொடுத்தால் தயார் என்று காட்டினேன். முதல் ஆட்டத்தில் அவர் ஜெயித்தார். ஆனால் 2வது 3வது ஆட்டங்களில் நான் ஜெயித்தேன். அவர் மகிழ்ச்சியாக இல்லை என்று எனக்கு புரிந்தது. எனவே மற்றொரு பாடல் வரியை எழுதி கொடுத்தேன். என் திறமைகளால் சுல்தான் மயங்கினார். மற்றவர்களுக்கும் காட்ட விரும்பினார். தலைமை பணி பொறுப்பாளரை அழைத்து தன் மகளை வர சொன்னார். இதுவரை அவள் பார்த்ததிராத ஒன்றை பார்க்கப் போகிறார் என்றார். பணி பொறுப்பாளர் சென்று இளவரசியை அழைத்து வந்தார். அவள் வந்ததும் முகம் திறந்திருந்தது. ஆனால் அறைக்குள் நெருந்ததும் முகத்தை மூடிக்கொண்டு, அப்பா, என்ன யோசிக்கிறீர்கள்? ஒரு ஆண் முன்னால் இப்படி என்னை அழைக்கிறீர்கள் என்று கேட்டாள். சுல்தான், எனக்கு புரியவில்லை. இங்கு நானும் உனது சொந்த அடிமையான தலைமை பணி பொறுப்பாளரும் சிறு அடிமையும் மட்டுமே இருக்கிறோம். இன்னும் முகத்தை மூடிக்கொள்கிறாய் என்றார். இளவரசி, நான் சரியாகத்தான் சொல்கிறேன், நீங்கள்தான் தவறு செய்கிறீர்கள் என்றாள். இந்த குரங்கு இல்லை, இது ஒரு இளவரசன். எல்பிஸின் மகளின் மகனான ஜின்னின் கொடூர மந்திரத்தால் குரங்காக மாற்றப்பட்டிருக்கிறான். இதை கேட்ட சுல்தான் அதிர்ச்சியடைந்தார். நீ இதை எப்படி தெரிந்து கொண்டாய் என்று கேட்டார். இளவரசி, என்னை சிறுவயதில் வளர்த்த பாட்டி ஒரு பெரிய மந்திரவாதி. அவள் தன் கலையின் 70 விதிகளையும் எனக்கு கற்றுக் கொடுத்தாள். ஒரு கணத்தில் உங்கள் தலைநகரையே கடல் நடுவில் கொண்டு போய் நிறுத்தப்பட சக்தி எனக்கு இருக்கிறது. யார் மந்திரவசத்தில் சிக்கியிருக்கிறார்கள், யார் அந்த மந்திரத்தை போட்டார்கள் என்பதையும் என்னால் அறிய முடியும் என்றாள். சுல்தான், நீ இவ்வளவு திறமை உடையவள் என்று எனக்கு தெரியாது என்றார். இளவரசி, தெரிய வேண்டிய விஷயங்கள் பல உள்ளன, ஆனால் அவற்றை பெருமை பேசக்கூடாது என்றாள். சுல்தான், இந்த இளவரசனை மீண்டும் மனித உருவுக்கு கொண்டு வர முடியுமா என்று கேட்டார். முடியும். அப்படியென்றால் உடனே செய். நான் இவனை வஜிராக்கி உனக்கு தாரை வேண்டும் என்றார். இளவரசி தன் அறைக்குச் சென்று கத்தியை எடுத்தாள். அதன் கத்தியில் எபிரேய எழுத்துகள் பொறிக்கப்பட்டிருந்தன. எங்களையெல்லாம் ஒரு முற்றத்திற்கு அழைத்துச் சென்றாள். நாங்கள் ஒரு மாடப் பகுதிக்கு அடியில் நிற்க, அவள் முற்றத்தின் நடுவில் நின்று ஒரு வட்டம் வரைந்து அதில் பல அரபு எழுத்துக்களை எழுதினாள். குரானிலிருந்து சில வசனங்களை ஓதினாள். கொஞ்சம் கொஞ்சமாக ஏல்பிஸின் மகளின் மகனான ஜின்னு ஒரு சிங்கமாக தோன்றினான். இளவரசி அவனை நோக்கி கர்ஜித்து, இந்த உருவத்தில் என்னை பயமுறுத்தலாம் என்று நினைக்கிறாயா என்றாள். ஜின்னும் கர்ஜித்து, நாம் ஒருவரை ஒருவர் தொல்லை செய்ய மாட்டோம் என்ற உடன்படிக்கையை நீ மீறிவிட்டாய் என்றான். முதலில் மீறியது நீதான் என்றாள் இளவரசி. யார் மீறினார்கள் என்று இப்போது காட்டுகிறேன் என்று சொல்லி ஜின்னு அவளை நோக்கி ஓடினான். ஆனால் இளவரசி தயாராக இருந்தாள். சிங்கத்தின் மயிர் ஒன்றை பிடுங்கி 2-3 மந்திர வார்த்தைகளை ஓதினாள். அது உடனே வாளாக மாறியது. அதன் வாளால் சிங்கத்தை 2ஆக வெட்டினாள். 2 துண்டுகளும் மறைந்தன.
சிங்கத்தின் தலை மட்டும் தனியாக மாறி ஒரு தேளாக மாறியது. இளவரசி தானும் ஒரு பாம்பாக மாறினாள். இரண்டும் சண்டையிட ஆரம்பித்தன. பாம்பு வலுவடைந்து இரண்டும் வானில் பறந்து மறைந்துவிட்டன. என்ன ஆனது என்று பதறியபடி நின்றோம். திடீரென நிலம் பிளந்து ஒரு கருப்பு பூனை வெளியே வந்தது. அதன் பின்னால் ஒரு ஓநாய் ஓடி வந்தது. பூனை ஒரு புழுவாக மாறி மரத்திலிருந்து விழுந்த மாதுளை பழத்திற்குள் நுழைந்து மறைந்தது. மாதுளை பழம் உழுந்தையாக வீங்கி மாடத்தின் கூரையில் ஏறி நின்றது. பின்பு கீழே விழுந்து நொறுங்கியது. ஓநாய் ஒரு சேவலாக மாறி மாதுளை விதைகளை ஒவ்வொன்றாக விழுங்க ஆரம்பித்தது. எல்லாவற்றினையும் விழுங்கிவிட்டு இன்னும் ஏதாவது மீதி இருக்கிறதா என்று சுற்றி பார்த்தது. ஒரு விதை சிறு ஓடையில் விழுந்திருப்பதை பார்த்தது. அதை தொடுவதற்கு முன் விதை தண்ணீரில் விழுந்து மீனாக மாறியது. சேவலும் அதை துரத்தி 2 மணி நேரம் போராடியது. பின்பு இரண்டும் தங்கள் உண்மை உருவில் திரும்பின. திடீரென பயங்கரமான ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஜின்னு எங்களை நோக்கி ஓடி வந்தான். அதிர்ஷ்டவசமாக இளவரசி அவன் கவனத்தை தன் பக்கம் திருப்பினாள். ஆனால் அதற்குள் சுல்தானின் தாடி எரிந்தது. பணிப்பொறுப்பாளர் தீப்பற்றிக் கொண்டார். சிறு அடிமையின் முகத்தில் வடு ஏற்பட்டது. ஒரு தீப்பொறியின் வலது கண்ணில் பாய்ந்தது. இளவரசி ஜின்னை கொன்றுவிட்டாள். சிறு அடிமையை பார்த்து ஒரு குவளை தண்ணீர் கொண்டு வரச் சொன்னாள். அதன் மேல் மந்திர வார்த்தைகளை ஓதி என் முகத்தில் தெளித்தாள். மந்திரத்தால் குரங்கானவனே, உன் உண்மை உருவுக்கு வா என்றாள். உடனே நான் மனித உருவம் பெற்றேன். ஆனால் வலது கண் பார்வையை இழந்துவிட்டது. நான் இளவரசியின் பாதத்தில் விழுந்து நன்றி சொல்ல முயன்றேன். ஆனால் அவளுக்கு நேரமில்லை. நான் போரில் வென்றுவிட்டேன். ஆனால் நெருப்பு என் இதயத்திற்குள் புகுந்துவிட்டது. எனக்கு இனி சில நொடிகளே உள்ளன. அவன் செத்தாலும் நானும் செத்து விடுவேன் என்றாள். எல்லோரும் ஒன்றாக அழுதோம். திடீரென இளவரசி எரிகிறது எரிகிறது என்று கத்திவிட்டு இறந்துவிட்டாள். அந்த இரவின் துயரத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. இளவரசியின் உயிரை பறித்துவிட்டு மனிதனாக மாறியதை விட குரங்காகவே வாழ்ந்திருக்கலாம் என்று தோன்றியது. சுல்தான் மிகவும் வருந்தினார். 7 நாட்கள் நாடே துப்பம் அனுஷ்டித்தது. சுல்தான் கொஞ்சம் தேறிய பின் என்னை அழைத்து, என் மகளை நினைவூட்டுவதால் இந்த நாட்டை விட்டு நீ போய்விட வேண்டும் என்றார். நான் தலைமுடியையும் தாழியையும் அழித்து துறவி உடை அணிந்து உலகம் சுற்ற ஆரம்பித்தேன். பின்பு பாக்தாதுக்கு வந்து சேர்ந்தேன். இதுவே என் கதை என்றார். இப்போது 3ஆம் துறவி தன் கதையை தொடங்கினார். அரசியே, நானும் ஒரு அரசரின் மகனே. என் பெயர் அசீப், கசீப் அரசரின் மகன். தந்தை இறந்த பின்னர் நான் அரியணையில் ஏறி ஆட்சி செய்தேன். கடல் பயணங்களை மிகவும் விரும்புவேன். என்னிடம் 50 வணிகர்களும் மகிழ்ச்சிக்காக 50 யாட்டுகளும் புனித போருக்கென 150 பாய்மர கப்பல்களும் இருந்தன. ஒருமுறை 10 படகுகளில் என் மக்களை ஏற்றிக்கொண்டு 1 மாத உணவுடன் 20 நாட்கள் பயணமாக தொடங்கினேன். ஆனால் ஒரு இரவில் பயங்கர காற்று வீசியது. நாங்கள் அழிந்து விடுவோம் என்று எண்ணினோம். அல்லாவிடம் பிரார்த்தித்தோம். காலையில் கடல் அமைதியானது. நாங்கள் ஒரு தீவில் இறங்கி உணவு சமைத்து உண்டு 2 நாட்கள் ஓய்வெடுத்தோம். மீண்டும் 20 நாட்கள் பயணத்தை தொடர்ந்தோம். ஆனால் மறுபடியும் வழி தெரியாமல் தத்தளித்தோம். நான் காவலரிடம், ஏதேனும் அடையாளம் தெரிகிறதா என்று பார் என்றேன். சிறிது நேரத்தில் அவன், ஏதோ கருப்பு நிற பொருள் நம்மை நோக்கி வருகிறது, மேலே மிதக்கும் மீன் போல தெரிகிறது என்றான். கப்பல் தலைவன் சென்று பார்த்துவிட்டு, நாம் செத்தோம், யாரும் உயிர் தப்ப மாட்டோம் என்று அலறினான். நாங்கள் அனைவரும் அழுதோம். நான் அவனை பார்த்து, என்ன பார்த்தாய் என்று கேட்டேன். அவன் சொன்னான், இளவரசே, புயல் வீசிய இரவில் நாம் வழி தவறிவிட்டோம். அமைதியான கடலில் 2 நாட்கள் சென்றோம். பின்னர் 11 நாட்கள் திசை தெரியாமல் அலைந்தோம். நாளை மாலைக்குள் நாம் கருங்கல் மலையை அடைவோம். அதுவே காந்தமலை. அதனால்தான் அலைகள் நம்மை இழுத்து செல்கின்றன. நாம் அதன் செல்வாக்கிற்குள் வந்தவுடன் கப்பலின் பலகைகள் பிளந்து ஆணிகள் எல்லாம் பறந்து மலையில் ஒட்டிக்கொள்ளும். மலை உச்சியில் தெரியும் பிரகாசமான புள்ளி அந்தரூசியாவில் செய்யப்பட்ட மஞ்சள் தாமிர குவிமாடம். 10 தூண்களால் தாங்கப்பட்டது. அதன் உச்சியில் வெண்கல குதிரை மேல் அமர்ந்த வெண்கல வீரன் இருக்கிறான். கையில் தாமிர ஈட்டி. இளவரசே, இந்த வீரனைத் தவிர வேறு யாரும் மக்களை அழிப்பதில்லை. இவன் குதிரையில் இருந்து விழுந்தால்தான் இந்த சூனியம் நீங்கும். அரசியே, நாங்கள் மீண்டும் அழுதோம். இரவு முழுவதும் தூக்கம் வரவில்லை. மறுநாள் மாலைக்குள் கப்பல் நொறுங்கியது. அனைவரும் அலைகளில் தத்தளித்தோம். சிலர் உயிர் தப்பினோம். ஆனால் அலைகளின் அடியால் மயக்கமடைந்து ஒருவரை ஒருவர் அடையாளம் காண முடியவில்லை. நான் ஒரு பலகை மீது ஏறி மலை அடிவாரத்தில் இறங்கினேன். மெதுவாக உச்சிக்கு ஏறினேன். விழுவு செய்து 2 ரக்கத் தொழுது குவிமாடத்து அடியில் தூங்கினேன். கனவில் ஒரு குரல் கேட்டது. கசீபின் மகனே, எழுந்ததும் உன் காலடியில் தூண்டு. வெண்கல வில்லொன்றும் 3 ஈய எழுத்துகள் பொறிக்கப்பட்ட அம்புகளும் கிடைக்கும். அதை எடுத்து குவிமாடத்து வீரனை நோக்கி அம்பியை, மனிதகுலத்தை இந்த பெருங்கேடு நீக்கு.
அம்பு பாய்ந்ததும் வீரனும் குதிரையும் கடலில் விழும். அவற்றை நீ வில்லிருந்த இடத்தில் புதை. பிறகு கடல் கொந்தளித்து மலை உச்சி வரை ஏறும். ஒரு படகு வரும். அதில் துடுப்போடு ஒரு வெண்கல மனிதன் இருப்பான். அவனுடன் ஏறிக்கொள். ஆனால் பிஸ்மில்லா அல்லது அல்லாஹ் என்று ஒரு சொல்லும் சொல்லாதே. அவன் 10 நாட்கள் துடுப்பு வலித்து உன்னை பாதுகாப்பு தீவில் இறக்கிவிடுவான். பிறகு நீ எளிதாக உன் ஊருக்கு சென்றுவிடலாம். நான் விழித்து கனவில் சொன்னபடியே செய்தேன். படகு வந்தது. பாதுகாப்பு தீவு தெரிந்ததும் மறந்து போய் அல்லாஹ் மிகப் பெரியவன் என்று சொல்லிவிட்டேன். உடனே அந்த வெண்கல மனிதன் என்னை கடலில் தள்ளிவிட்டு படகுடன் மூழ்கினான். நான் நன்றாக நீச்சல் அடித்தவன் என்பதால் ஒரு நாள் முழுவதும் நீந்தினேன். களைத்தபோது ஒரு பெரிய அலை என்னை கரைக்கு வீசியது. இரவு முழுவதும் தூங்கினேன். மறுநாள் பார்த்தேன், அது ஒரு சிறு தீவு. இறந்து விடலாமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு கப்பல் வருவதை பார்த்தேன். மரத்தில் ஏறி ஒளிந்து கொண்டேன். கப்பல் நங்கூரமிட்டது. 10 கருப்பு அடிமைகள் இறங்கினார்கள். கையில் இரும்பு கதவாயும் கூடைகளும் இருந்தன. தீவின் நடுவில் சென்று ஆழமாக தோண்டினார்கள். ஒரு உலோகத் தகிடு தெரிந்தது. அதை தூக்கியதும் மரத்தாலான கதவு திறந்தது. அவர்கள் கப்பலுக்கு சென்று அப்பம், மாவு, தேன், பழங்கள், நெய், உடைகள் என வீட்டுக்கு தேவையான அனைத்தையும் எடுத்து வந்து கதவின்குள் இறக்கினார்கள். அவர்களோடு மிக மெல்லிதாகவும் வயதான ஒரு முதியவரும் இருந்தார். ஒரு இளைஞன் அவருக்கு துணையாக நடந்து வந்தான். 1 மணி நேரம் கழித்து அடிமைகளும் முதியவரும் மேலே வந்தார்கள். இளைஞன் வரவில்லை. கதவை மூடிவிட்டு கப்பல் புறப்பட்டு சென்றது. நான் மரத்திலிருந்து இறங்கி அதே கதவை திறந்தேன். உள்ளே படிக்கட்டு இருந்தது. இறங்கினேன். அறை அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இளைஞன் ஒரு மெத்தையில் அமர்ந்து வீசிக்கொண்டிருந்தான். என்னை கண்டதும் அவன் முகம் வெளுத்தது. நான் அவனை வணங்கி, பயப்படாதே, நானும் உன்னை போன்ற மனிதன்தான், அரச மகன். என் விதி என்னை இங்கு தள்ளியது. உன் கதையை சொல் என்றேன். நான் ஜின்னல்ல மனிதன் என்று உறுதியானதும் அவன் நிம்மதியடைந்தான். அவன் சொன்னான், என் கதை மிகவும் விசித்திரமானது. என் தந்தை பெரிய நகை வணிகர். ஏராளம் செல்வம் உண்டு. பல அடிமைகள் உண்டு. ஆனால் அவருக்கு குழந்தை இல்லை. ஒரு நிரவில் கனவில் ஒரு மகன் பிறப்பான், ஆனால் குறுகிய ஆயுளுடையவன் என்று தெரிந்தது. அதே நிரவில் என் மாதார் கர்ப்பமானார்கள். நான் தான் பிறந்தேன். எனக்கு 15 வயது வரை ஆபத்தில்லை. 16வது வயதில் காந்தமலையிலுள்ள வெண்கல வீரனால் மரணம் வரும். 50 ஆண்டுகளுக்குப் பிறகு அவன் குதிரையிலிருந்து விழுந்தால் நான் இறப்பேன். அவனை சுட்டு வீழ்த்துபவன் அசீப், கசீப் அரசரின் மகன் என்று ஜோதிடர்கள் சொன்னார்கள். அதனால் என் தந்தை மிகவும் வருந்தினார். எனினும் என்னை அன்போடு வளர்த்தார். 10 நாட்களுக்கு முன்னர் வெண்கல வீரன் கடலில் விழுந்த செய்தி வந்தது. அசீப் அவனை சுட்டு வீழ்த்தினானாம். என் தந்தை பயங்கரமாக அழுதார். என்னை இந்த நிலவரையில் ஒரு அரண்மனை கட்டி எல்லாம் ஏற்பாடு செய்து இங்கு கொண்டு வந்து விட்டு சென்றார். இங்கு 40 நாட்கள் ஆபத்து என்று இருந்தால் என்னை அழைத்து செல்வார் என்றார். இதுதான் என் தனிமையின் காரணம். இதைக் கேட்டதும் நான் தான் அந்த அசீப் என்று தெரிந்தது. ஆனால் அல்லாஹ் இருக்கிறான். இவனை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று முடிவு செய்தேன். அவனிடம், உனக்கு எந்த ஆபத்தும் வராது. நான் உனக்கு அடிமை போல சேவை செய்வேன். 40 நாட்கள் முடிந்ததும் உன்னை பாதுகாப்பாக உன் ஊருக்கு கொண்டு போய் சேர்ப்பேன் என்றேன். அவன் மிகவும் மகிழ்ச்சியடைந்தான். அன்று முதல் நான் அவனுக்கு உணவு தயாரித்து, அறையை அலங்கரித்து, இரவில் போர்வை போர்த்தி, பகலில் கதைகள் சொல்லி மகிழ்ச்சிவித்தேன். என் இதயத்தில் அவனிடம் அன்பு வேரூன்றியது. ஜோதிடர்கள் பொய் சொன்னார்கள் என்று நினைத்தேன். 39 நாட்கள் இவ்வாறே கழிந்தன. 40வது இரவில் அவன் மிகவும் மகிழ்ச்சியுடன், அல்லாவுக்கு நன்றி, நான் உயிர் தப்பிவிட்டேன். இனி உன்னை நான் பாதுகாப்பாக உன் ஊருக்கு அனுப்பி வைப்பேன் என்றான். பிறகு எனக்கு குளிர்ந்த நீர் ஊற்றி குளிப்பாட்டு, உடை மாற்று என்றான். நான் குளிப்பாட்டினேன். பிறகு அவனுக்கு தூக்கமாக இருந்தது. தர்பூசணி நறுக்கி சர்க்கரை தூவி கொண்டு வா என்றான். நான் தர்பூசணியையும் சர்க்கரையையும் எடுத்து வந்து, கத்தி இல்லையா என்று கேட்டேன். என் தலைக்கு மேலே அலமாரியில் இருக்கிறது என்றான். நான் அவசரத்தில் கத்தியை எடுத்துக்கொண்டு இறங்கும்போது கால் தடுப்பி அவன் மேல் விழுந்தேன். கத்தி அவன் இதயத்தில் ஆழமாக பாய்ந்தது. உடனே அவன் இறந்துவிட்டான். நான் என்னை நொந்து அழுதேன். 39 நாட்கள் உயிரோடு இருந்தவன் 40வது நாள் என் கையால் செத்தான். என்ன துர்விதி! நான் வெளியே வந்து பார்த்தேன். ஒரு கப்பல் வருவதை பார்த்தேன். மறுபடியும் மரத்தில் ஏறி ஒளிந்து கொண்டேன். கப்பல் வந்தது. முதியவரும் அடிமைகளும் இறங்கி கதவை திறந்து இளைஞனின் உடலை பார்த்து பயங்கரமாக அலறினார்கள். கொள்ளையாளியை சபித்தார்கள். முதியவர் மயக்கமடைந்தார். உடலை துணியில் சுற்றி கப்பலில் எடுத்து சென்றார்கள். முதியவரும் பிறகு இறந்துவிட்டார். இருவரின் உடல்களையும் எடுத்துக்கொண்டு கப்பல் புறப்பட்டு சென்றது. நான் மரத்தில் இருந்து இறங்கி நிலவரைக்கு சென்று அவன் நினைவை எண்ணி அழுதேன். பகலில் தீவில் அலைந்து இரவில் நிலவரையில் தங்கினேன். 1 மாதம் இப்படியே கழிந்தது. ஒரு நாள் மேற்கு திசையில் உறைந்த நிலம் தெரிந்தது. தூரத்தில் ஒளி பளபளவிட்டது. அந்த ஒளியை நோக்கி நடந்தேன். நெருங்கியதும் அது தாமிர கதவு கொண்ட ஒரு பெரிய மாளிகை எனத் தெரிந்தது.
தொலைவிலிருந்து தீப்பிழம்பு போல தோன்றியது அந்த பிரகாசம். நான் கதவருகே அமர்ந்து சற்று நேரம்தான் ஆனது. 10 இளைஞர்கள் வந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஒரே பக்க கண்குருடாக இருந்தார்கள். அவர்களுடன் ஒரு முதியவரும் வந்தார். என்னை பார்த்ததும் அவர்கள் சலாம் சொல்லி, "உன் பெயர் என்ன, உன் கதை என்ன?" என்று கேட்டார்கள். நான் நடந்ததையெல்லாம் சொன்னேன். அவர்கள் என்னை மாளிகைக்குள் அழைத்துச் சென்றார்கள். அங்கு 10 நீல துணியால் மூடப்பட்ட படுக்கைகளும் அவற்றை விட சற்று சிறியதொரு நீலப் படுக்கையும் இருந்தன. 10 இளைஞர்களும் 10 படுக்கைகளில் அமர்ந்தார்கள். முதியவர் சிறிய படுக்கையில் அமர்ந்தார். முதியவர் என்னை தரையில் உட்காரச் சொல்லி, "எங்கள் கதையையோ கண்ணிழந்ததையோ பற்றி ஒரு கேள்வியும் கேட்காதே" என்று எச்சரித்தார். அவர்கள் உணவும் பானமும் கொடுத்தார்கள். எனக்கும் கொடுத்தார்கள். என் சாகசங்களைப் பற்றி விசாரித்தார்கள். பின்னர் 10 இளைஞர்களும் முதியவரிடம் இன்றைய சடங்கை தொடங்கலாமா, நேரமாகிவிட்டது என்றார்கள். முதியவர் எழுந்து ஒரு அலமாரியிலிருந்து 10 நீல துணியால் மூடப்பட்ட தட்டுகளை எடுத்து வந்தார். ஒவ்வொரு இளைஞனுக்கும் முன்னும் ஒரு தட்டு வைத்தார். 10 மெழுகுவர்த்திகளை ஏற்றி ஒவ்வொரு தட்டிலும் ஒரு மெழுகுவர்த்தியை நட்டார். பிறகு தட்டுகளைத் திறந்தார். அதில் சாம்பல், கரியும் புகைக்கரியும் இருந்தன. அதை பார்த்ததும் அனைவரும் அழ ஆரம்பித்து, "நாங்கள் சுகமாக இருந்தோம், எங்கள் பிடிவாதம்தான் எங்களுக்கு துன்பத்தை வரவழைத்தது" என்று சொல்லி முகத்திலும் உடலிலும் உடைகளிலும் அந்த கரியை தேய்த்துக் கொண்டார்கள். காலை வரை இப்படியே அழுது புலம்பினார்கள். காலையில் முதியவர் சூடான நீர் தயாரித்தார். எல்லோரும் குளித்து சுத்தமான உடை உடுத்தினார்கள். "அரசியே, இதை பார்த்ததும் நான் முதியவர் சொன்னதையெல்லாம் மறந்து, நீங்கள் பைத்தியம் பிடித்தவர்கள் போல் நடந்து கொள்கிறீர்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள்? உங்கள் கண் எப்படி போனது என்று கேட்டுவிட்டேன்." அவர்கள் "கேட்காதே" என்றார்கள். அன்றிரவு நாங்கள் தூங்கினோம். மறுநாள் உண்டு பேசி மகிழ்ந்தோம். ஆனால் இரவு வந்ததும் மறுபடியும் அதே சடங்கு. இப்படியே ஒரு மாதம் இருந்தேன். என் ஆர்வம் நாளுக்கு நாள் அதிகமாகி உணவு கூட தொண்டையில் இறங்கவில்லை. ஒரு நாள் நான் தாங்க முடியாமல், "நீங்கள் இரவுதோறும் என்ன செய்கிறீர்கள்? ஏன் இப்படி செய்கிறீர்கள்? சொல்லுங்கள்" என்று கெஞ்சினேன். அவர்கள், "இது ரகசியம், உனக்காகத்தான் மறைக்கிறோம். சொன்னால் நீயும் எங்களைப் போல ஒற்றைக் கண்ணனாவாய்" என்றார்கள். நான், "அப்படியே ஆகட்டும், சொல்லாவிட்டால் நான் இங்கிருந்து போய்விடுவேன்" என்றேன். அவர்கள், "போக விரும்பினால் ஒரே வழிதான் உண்டு. இந்த ஆட்டை கொன்று தோலை உரிக்கு, இந்த தோலின்குள் படுத்துக்கொள், நாங்கள் உன்னை தைத்து மூடுவோம். பிறகு ரோக் பறவை வரும், உன்னை தன் நகத்தில் பற்றிக் கொண்டு பறந்து ஒரு உயரமான மலை உச்சியில் கொண்டுவிடும். அங்கே தோலை நீயே கிழித்துக் கொண்டு வெளியே வா. பறவை பயந்து ஓடிவிடும். பின்னர் அரை நாள் நடந்தால் தேக்கு மரத்தாலும் சந்தனத்தாலுமான தங்கமும் விலையுயர்ந்த ரத்தினங்களும் பதித்த ஒரு மாளிகை வரும். அதற்குள் நுழைந்தால் உன் ஆசை நிறைவேறும். நாங்கள் எல்லாம் அந்த மாளிகைக்குள் போனதால்தான் ஒரு கண்ணை இழந்தோம்" என்றார்கள். அதை கேட்டதும் எனக்கு மகிழ்ச்சி பொத்துக் கொண்டு வந்தது. அவர்கள் சொன்னபடி செய்தார்கள். ரோக் பறவை என்னை தூக்கிச் சென்று மலை உச்சியில் விட்டது. நான் தோலை கிழித்து வெளியே வந்தேன். அரை நாள் நடந்து அந்த அற்புதமான மாளிகையை அடைந்தேன். கதவை திறந்து உள்ளே நுழைந்தேன். பெரிய அரங்கம் ஒன்று இருந்தது. அதை சுற்றி சந்தன கதவுகளுடன் 100 அறைகள். மேல்தளத்தில் 40 அழகான பெண்கள் நின்றார்கள். என்னை பார்த்ததும், "இத்தனை நாட்களாக உன்னைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தோம். நீ எங்களுக்கு லாயக்கு, நாங்கள் உனக்கு லாயக்கு" என்று வரவேற்றார்கள். என்னை ஒரு திவானில் உட்கார வைத்து, "இன்று நாங்கள் உன் அடிமைகள், என்ன வேண்டுமானாலும் கேள்" என்றார்கள். உணவு கொண்டு வந்து எல்லோரும் சேர்ந்து உண்டோம். சிலர் எனக்கு குளிர்ந்த நீரில் குளிப்பாட்டி உடை மாற்றினார்கள். இரவு வரை பேசினோம். பின்னர் 5 பேர் எழுந்து பூக்கள், பழங்கள், இனிப்புகள், திராட்சை ரசம் எல்லாம் கொண்டு வந்து விருந்து வைத்தார்கள். மகிழ்ச்சியாக கழித்தோம். ஓய்வு நேரம் வந்ததும் ஒருத்தி, "இன்று யாரை துணையாக தேர்ந்தெடுப்பாய்? தேர்ந்தெடுத்தவள் 40 நாட்களுக்கு உன்னோடு இருக்க மாட்டாள்" என்றாள். நான் ஒருத்தியை தேர்ந்தெடுத்தேன். அவளோடு இரவு முழுவதும் இருந்தேன். காலையில் குளித்து அழகிய உடை உடுத்தினேன். அன்று முழுவதும் உண்டு கழித்தோம். இரவில் மற்றொருத்தியை தேர்ந்தெடுத்தேன். இப்படியே நாட்கள் சென்றன. புத்தாண்டு வந்ததும் அவர்கள் அழுது கொண்டு என்னை இறுக தழுவினார்கள். "என்ன ஆயிற்று?" என்று கேட்டேன். "பலருடன் இருந்தோம். ஆனால் உன்னைப் போல மனமும் பண்பும் உள்ளவன் யாரும் இல்லை. நாங்கள் அரச மகள்கள். ஒவ்வொரு ஆண்டும் 40 நாட்கள் இங்கிருந்து கட்டாயமாக பிரிந்து போக வேண்டும். இந்த மாளிகையின் எல்லா அறைகளின் சாவியும் உன்னிடம் இருக்கட்டும். 40 அறைகள் உண்டு. 39 மட்டும் திறக்கலாம். 40வது அறையை திறக்காதே. திறந்தால் நாம் என்றென்றைக்கும் பிரிந்து விடுவோம்" என்றார்கள். நான் உறுதி கூறினேன்.
அவர்கள் பறவைகளைப் போல பறந்து சென்று விட்டார்கள். நான் தனியனானேன். முதல் இரவில் முதல் அறையை திறந்தேன். மறுநாள் 2வது அறை. 4வது அறையை திறந்தபோது அதற்குள் 40 சிறிய அறைகளும் அவை அனைத்தும் பொன், வைரம், விலையுயர்ந்த ரத்தினங்களால் நிரம்பியிருந்தன. உலகிலேயே இப்போது நான் மிகப்பெரிய பணக்காரன் என்று நினைத்தேன். 39 அறைகளையும் திறந்து முடித்தேன். இன்னும் ஒரே ஒரு அறைதான் மீதி. அதை திறக்கக்கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் என் மனம் அதையே நினைத்துக் கொண்டிருந்தது. ஒரு நாள் ஷைத்தான் என்னை தூண்டினான். ஒரு கணம் தயங்கினேன். பிறகு 40வது அறை கதவை திறந்தேன். உள்ளே நுழைந்ததும் இதுவரை முகராத அற்புதமான வாசனை அடித்தது. மயக்கம் வரும் அளவுக்கு கமழ்ந்தது. 2 பாத்திரங்களிலிருந்து அந்த வாசனை வந்தது. முன்னால் ஒரு கருப்பு குதிரை நின்றது. ஒரு தொட்டியில் எள், மற்றொன்றில் வாட்டர். இது ஏதோ மாய குதிரை என்று நினைத்தேன். ஷைத்தான் மறுபடியும் தூண்ட குதிரையை வெளியே அழைத்து வந்து ஏறினேன். அது நகரவில்லை. சாட்டையால் அடித்தேன். அடித்ததும் அது உரக்க கனைத்து இறகை விரித்து வானில் பறந்தது. 1 மணி நேரத்தில் ஒரு மொட்டை மாடியில் என்னை இறக்கி வாளால் என் முகத்தில் அடித்து என் இடது கண்ணை குருடாக்கி விட்டு பறந்து சென்றது. நான் கீழே இறங்கி வந்து பார்த்தேன். நீல துணி போர்த்திய 10 படுகைகளும் அதில் உட்கார்ந்திருந்த 10 ஒற்றை கண்ணர்களும் என்னை பார்த்து, வரவேற்கிறோம், நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தோம், உன்னை மறுபடியும் பார்க்க வேண்டும் என்று நினைக்கவில்லை என்றார்கள். நான், இப்போது நானும் உங்களைப் போல ஆகிவிட்டேன், எனக்கும் கரிய தட்டு கொடுங்கள், என்னையும் உங்கள் கூட்டத்தில் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்றேன். அவர்கள், அல்லாவின் மீது சத்தியம், இல்லை இல்லை, இங்கே இருக்க முடியாது, போய்விடு என்று என்னை துரத்தி விட்டார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. நாங்கள் சுகமாக இருந்தோம், எங்கள் பிடிவாதம்தான் எங்களுக்கு துன்பத்தை வரவழைத்தது. நான் தலைமுடியையும் தாடி மீசையையும் இழுத்து பிடுங்கி உலகை துறந்து துறவி உருவத்தில் அலைந்தேன். அல்லாஹ் என்னை காப்பாற்றி இன்று இரவு பாக்தாதுக்கு அழைத்து வந்தான். இங்கே இந்த 2 துறவிகளை சந்தித்தேன். நானும் அவர்களைப் போல அந்நியன் என்று சொன்னேன். அவர்களும் நாங்கள் அந்நியர்களே என்றார்கள். இப்படி 3 துறவிகளும் 3 இடது கண் குருடார்களும் இங்கு சந்தித்தோம். அரசியே, இதுதான் என் தாடியை இழந்ததற்கும் இடது கன்று இழந்ததற்கும் காரணம். பெண், போகட்டும் என்றாள். 3ஆம் துறவி, மற்றவர்கள் கதை கேட்காமல் நான் போக மாட்டேன் என்றார். பெண் கலிஃபாவையும் ஜாஃபரையும் மஸ்ரூரையும் பார்த்து, உங்களுக்கு என்ன கதை இருக்கிறது என்று கேட்டாள். ஜாஃபர் எழுந்து வள்ளல்கள் சொன்னதையே சொன்னார். அவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உயிரை கொடுத்து மன்னித்து, இப்போது எல்லோரும் போகலாம் என்றாள். எல்லோரும் வெளியே வந்தார்கள். விடியவில்லை. கலிஃபா துறவிகளை பார்த்து, இன்னும் இருட்டு, எங்கு போவீர்கள் என்றார். அவர்கள், அல்லாவின் மீது சத்தியம், எங்களுக்கு தெரியாது என்றார்கள். கலிஃபா ஜாஃபரிடம், இவர்களை உன் வீட்டுக்கு அழைத்துச் செல், நாளை என்னிடம் கொண்டு வா, இவர்கள் சாகசங்களை எழுதிவை என்றார். ஜாஃபர் அப்படியே செய்தார். கலிஃபா அரண்மனைக்கு சென்றார். தூங்க முயன்றார். தூக்கம் வரவில்லை. 3 பெண்களின் கதையும் 2 கருப்பு நாய்களின் ரகசியமும் தெரிய வேண்டும் என்ற ஆர்வத்தில் இருந்தார். விடிந்ததும் உடனே ஜாஃபரை அழைத்து 3 பெண்களையும் 2 கருப்பு நாய்களையும் 3 துறவிகளையும் வர சொன்னார். ஜாஃபர் சென்று எல்லோரையும் கொண்டு வந்தார். ஜாஃபர் சொன்னார், நேற்றைய கொடுமைக்கு மன்னிப்பு வழங்கப்படுகிறது. ஆனால் இப்போது நீங்கள் நிற்பது அப்பாஸின் மகன் 5வது கலிஃபா ஹாருன் அல் ரஷீதுக்கு முன்னாடி. உண்மையையே சொல்லுங்கள், உண்மை தவிர வேறொன்றும் சொல்லாதீர்கள். இதை கேட்டதும் மூத்த பெண் முன்வந்து, என் கதை இதுதான் என்று தொடங்கினாள். ஒரே தந்தையும் ஒரே தாயும் பெற்றவர்கள். எங்கள் தந்தை பாக்தாத்தில் மிகப்பெரிய செல்வந்தரும் வஜீரும் ஆவார். அவர் இறந்தபோது எங்களுக்கு ஏராளமான சொத்தை மிட்டுச் சென்றார். நாங்கள் மூவரும் சுகமாகவும் மரியாதையாகவும் வாழ்ந்து வந்தோம். காலப்போக்கில் என் 2 தங்கைகளும் திருமணம் செய்து கொண்டார்கள். ஆனால் அவர்களுடைய கணவர்கள் மதிப்பற்றவர்களாக இருந்தார்கள். ஒருவன் பணத்தை சூதிலும் குடியிலும் தொலைத்தான், இன்னொருவன் அடித்து விரட்டினான். இறுதியில் இருவரும் பணமில்லாமல் நாணத்துடன் என்னிடம் திரும்பி வந்தார்கள். நான் அவர்களை அன்புடன் ஏற்றுக்கொண்டேன். எனக்கு திருமணமாகவில்லை என்பதால் என் பங்கு சொத்தை அவர்களுடன் பகிர்ந்து கொண்டேன். மூவரும் அமைதியாக வாழ்ந்தோம். ஒரு நாள் கெய்ரோவை சேர்ந்த ஒரு இளைஞன் வணிகன் பாக்தாத்துக்கு வந்தான். அழகானவன், பேச்சில் திறமையானவன், பணக்காரன் போல தோன்றினவன். அவன் எங்கள் வீட்டுக்கு எதிரிலுள்ள கானில் தங்கினான். ஒவ்வொரு காலையும் எங்கள் ஜன்னல் அருகே வந்து போனான். நான் அவனை பார்த்தேன், அவனும் என்னை பார்த்தான். காதல் முளைத்தது. என் தங்கைகள் எச்சரித்தார்கள், ஆண்கள் நம்பிக்கை துரோகிகள், பேசாமல் இரு என்று. ஆனால் நான் கேட்கவில்லை. அந்த இளைஞன் என்னை திருமணம் செய்ய கேட்டான். நான் சம்மதித்தேன். மிகுந்த மகிழ்ச்சியுடன் திருமணம் நடந்தது. ஒரு முழு ஆண்டுகள் முழு சந்தோஷமாக வாழ்ந்தோம். பிறகு என் கணவன் சொன்னான், கெய்ரோவில் சில வியாபார காரியங்களை முடிக்க வேண்டும். சில மாதங்களே ஆகும். நான் அழுதேன்.
ஆனால் பயணத்துக்கு உதவினேன். என் அணிகலன்களில் சிறந்தவற்றை விற்கக் கொடுத்தேன். அவன் புறப்பட்டு போனான். 1 ஆண்டு கழித்தது. இன்னொரு ஆண்டு கழித்தது. அவன் திரும்பவே இல்லை. இறுதியில் நான் சொன்னேன், நானே கைரோவுக்கு போய் தேடுகிறேன். தங்கைகள் தடுத்தார்கள். நான் கேட்காமல் சொத்துகளில் ஒரு பகுதியை விற்று நல்ல பொருட்களை வாங்கி ஒரு கப்பலை வாடகைக்கு எடுத்து டைக்ரிஸ் நதியில் இறங்கி பிறகு கடல் வழியாக கெய்ரோ வந்து சேர்ந்தேன். அங்கே எங்கு தேடினாலும் அவன் பெயரை அறிந்தவர் யாரும் இல்லை. மனமுடைந்து சோர்நாள் அடிமை சந்தைக்கு சென்று ஓய்வெடுத்தேன். அங்கே ஒரு அழகிய பெண்ணை விற்கிறார்கள். பரிதாபப்பட்டு அதிக பணம் கொடுத்து அவளை வாங்கினேன். அவள் நல்லொழுக்கமும் அழகும் உடையவளாக இருந்தாள். எனக்கு உண்மையாக சேவை செய்தாள். ஒரு நாள் அவள் கேட்டாள், என் எஜமானி, ஏன் இப்படி வருத்தமாக இருக்கிறீர்கள்? நான் என் கதையை சொன்னேன். அவள் சொன்னாள், மனம் தேற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் கணவனை நான் அறிவேன். அவர் உயிருடன் இருக்கிறார். உங்களை அவரிடம் கொண்டு சேர்ப்பேன். இரவில் அவள் என்னை ஒரு வீட்டுக்கு அழைத்துச் சென்றாள். உள்ளே நுழைந்ததும் என் கணவன், ஒரு அழகிய பெண் அவன் மடியில் உட்கார்ந்து மது அருந்திக் கொண்டிருந்தாள். என்னை பார்த்ததும் அவன் நிறம் மாறினாலும் சட்டென்று சுதாரித்துக் கொண்டு, இது நான் வாங்கிய அடிமை பெண்தான், பைத்தியம், தன்னை என் மனைவி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாள் என்றான். அவன் மடியில் இருந்த பெண் சிரித்து என்னை அவமானப்படுத்தினாள். என் இதயம் உடைந்தது. திரும்பி ஓடினேன். அடிமை பெண் என் பின்னால் ஓடி வந்தாள். விடியற்காவை வரை தெருக்களில் அலைந்தோம். இறுதியில் ஒரு பெரிய வாசலுக்கு வந்தோம். என் அடிமை பெண் தட்டினாள். ஒரு கருப்பின அடிமை திறந்தான். அவளும் அவனும் விசித்திரமான மொழியில் பேசினார்கள். உள்ளே அனுமதித்தான். தோட்டங்கள் வழியாக சென்று ஒரு அற்புதமான அரண்மனைக்கு வந்தோம். அங்கே அழகில் சந்திரனை மிஞ்சிய ஒரு பெண்மணி எங்களை அன்புடன் வரவேற்றாள். அவள்தான் அந்த வீட்டு எஜமானி. என் கதையை சொன்னேன். அவள் சொன்னாள், என்னுடன் இருங்கள். இங்கே நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள். உங்கள் துக்கத்தை மறந்துவிடலாம். பல மாதங்கள் அவளுடன் தங்கினேன். அவள் என்னை சகோதரியைப் போல நடத்தினாள். ஒரு நாள் அவள் சொன்னாள், இன்று இரவு ஒரு திருமண விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். நீங்களும் என்னுடன் வாருங்கள். ஆனால் ஒரு நிபந்தனை. யார் உங்களிடம் பேசினாலும், எவ்வளவு அழகானவர் பார்த்தாலும் அவருடன் பேசவோ பார்க்கவோ கூடாது. நான் வாக்கு கொடுத்தேன். அன்று இரவு நாங்கள் சென்ற இடம் இதுவரை நான் பார்த்த அரண்மனைகளில் மிக அற்புதமானது. 40 இளைஞர்கள், ஒவ்வொருவரும் நிலவைப் போல அழகர்கள், மது அருந்தி பாடிக்கொண்டிருந்தார்கள். எஜமானியும் நானும் திரைக்கு பின்னால் உட்கார்ந்திருந்தோம். திடீரென்று ஒரு இளைஞன் எழுந்து நேராக என்னிடம் வந்து காதல் வார்த்தைகள் பேச ஆரம்பித்தான். நினைவு கூர்ந்து முகத்தை திருப்பிக் கொண்டேன். பதில் பேசவில்லை. அவன் கோபமடைந்து என் கையை பிடித்து அரங்கின் நடுவில் நிறுத்தி, இந்த பெண் என்னை அவமானப்படுத்திவிட்டாள் என்று கத்தினான். 40 பேரும் சினத்துடன் எழுந்தார்கள். என் எஜமானி என்னை காப்பாற்ற முயன்றாள். ஆனால் அவர்கள் என் ஆடைகளை கிழித்து ஒவ்வொருவனும் ஒரு சாட்டையால் என் முதுகிலும் மார்பிலும் ஒரு அடி கொடுத்தார்கள். உறுதிமொழியை மீறியவளுக்கு இதுவே தண்டனை என்று சொல்லி அரை நிர்வாணமாக தெருவில் தூக்கி எறிந்தார்கள். விடியற்காலை வரை நான் தெருக்களில் அலைந்தேன். என் அடிமை பெண் என்னை கண்டுபிடித்து எஜமானியின் வீட்டுக்கு சுமந்து சென்றாள். பல நாட்கள் உயிருக்கும் மரணத்துக்கும் நடுவில் கிடந்தேன். குணமானதும் என் உடலில் 40 சாட்டை அடிகளின் வடுக்கள் கருப்பு கோடுகளாக இருந்தன. வெள்ளைப்பட்டு சேலையில் கருப்பு சங்கிலிகள் போல. என் எஜமானி சொன்னாள், இந்த வடுக்கள் ஒரு நாளும் மறையாது, ஆனால் இவற்றை பொறுமையின் நகைகளாக அணிந்து கொள்ளுங்கள் என்றாள். காலம் சென்ற பிறகு நான் சொன்னேன், பாக்தாத்துக்கு திரும்பப் போகிறேன். அவள் ஏராளமான பரிசுகளுடன் என்னை பத்திரமாக கூட்டத்தில் சேர்த்து அனுப்பினார். பாக்தாத்துக்கு வந்ததும் என் 2 தங்கைகளும் என் பெரிய அட்டாவிடம் இருப்பதை அறிந்தேன். நானும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டேன். இப்போது என் அக்கா தினமும் அந்த 2 கருப்பு நாய்களை அடிக்கும்போது என் சொந்த வடுக்களை நினைத்து அவர்கள் மேல் எனக்கு பரிதாபம் வருகிறது. ஏனென்றால் கொடுமையான கைகளால் அடிபடுவது எப்படிப்பட்ட வலி என்பது எனக்கும் தெரியும். நம்பிக்கை கூறியோரின் தலைவரே, என் உடலில் உள்ள இந்த கோடுகளுக்கு இதுவே காரணம். கலீஃபா 2 கதைகளையும் கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு அவற்றை தங்க எழுத்துக்களால் எழுதி வைக்க உத்தரவிட்டார். 2வது பெண் வாயிற்காப்போல் தன் கண்களை துடைத்துக் கொண்டு கலீஃபாவுக்கு முன் தரையில் முத்தமிட்டு இவ்வாறு தன் கதையை தொடங்கினாள். நம்பிக்கைக்குரிய அமீரே, என் கதை மிகவும் ஆச்சரியமானதும் துயரமானதும் ஆகும். நானும் இங்கே வீட்டை பேணுபவளுமான 3வது பெண்ணும் ஒரே தாய் தந்தையர்க்கு பிறந்த சகோதரிகள். ஆனால் இந்த 2 கருப்பு நாய்களுக்கும் முதலில் பேசிய மூத்த அண்ணிக்கும் வேறு தாய். எங்கள் தந்தை இறந்தபோது 3000 தீனார்கள் எங்களுக்கு மூவருக்கும் சரிபாதியாக கிடைத்தது. ஒவ்வொருவருக்கும் 1000 தீனார்.
நான் உலகம் பார்க்க விரும்பினேன், வியாபாரம் செய்ய விரும்பினேன். பயணத்தில்தான் லாபம் இருக்கிறது என்று கேள்விப்பட்டிருந்தேன். எனவே என் பங்கு பணத்தைக் கொண்டு ஒரு கப்பலை பொருட்களால் நிரப்பினேன். நல்ல வணிகர்களுடன் புறப்பட்டேன். பல மாதங்கள் துறைமுகமாக வியாபாரம் செய்தேன். அல்லாஹ் எனக்கு அருள் புரிந்தான். 1000 தீனார்கள் பல 1000ஆக மாறின. ஒரு நாள் ஒரு அழகிய நகரில் கப்பலை நிறுத்தினோம். நான் சந்தைக்குச் சென்றேன். வாங்கவும் விற்கவும் தொடங்கினேன். திடீரென ஒரு இளைஞனை பார்த்தேன். மிக அழகு, செல்வந்தரின் உடை. ஆனால் குடிபோதையில் தள்ளாடுவது போல நடந்து கொண்டிருந்தான். அதுவும் அதிகாலை நேரம், இன்னும் தண்ணீர் கூட குடிக்காத நேரம். கண்களில் கண்ணீர், முகம் சாவு போல வெளுத்திருந்தது. நான் சலாம் சொல்லி, இளைஞனே, என்ன ஆயிற்று உனக்கு என்று கேட்டேன். அவன் என்னை பார்த்து வலியால் நிறைந்த கண்களால் இந்த பாடலை சொன்னான். காதல் வலி காலப்போக்கில் தேயும் என்கிறார்கள். நான் சொல்கிறேன், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, நான் தாங்கத் தாங்க அது வேறி பெரிதாகிறது. நான் இங்கு அந்நியன். என் இதயம் காயம்பட்டிருக்கிறது. எனக்கு அல்லாஹுவும் என் நிலையை கேட்கும் இந்த அன்பு பெண்ணும் தவிர வேறு யாருமில்லை. என் இதயம் உருகியது. நான் அவன் கையை பிடித்து அழைத்துச் சென்று ஹம்மாமில் குளிப்பாட்டினேன். என் சரக்குகளிலிருந்து புதிய உடைகள் கொடுத்து உடுத்தினேன். என் வீட்டிற்கு அழைத்து வந்து உணவு ஊட்டினேன், ஆறுதல் சொன்னேன். சாப்பிட்டு ஓய்வெடுத்த பிறகு அவன் தன் கதையை சொன்னான். நான் பாக்தாத்தை சேர்ந்த செல்வந்த நகை வியாபாரியின் மகன். தந்தை இறந்து எனக்கு பெரும் செல்வம் கிடைத்தது. ஆனால் தீய நண்பர்களிடம் சிக்கினேன். மது, சூதாட்டம், ஒரே ஆண்டில் எல்லாவற்றையும் இழந்தேன். பணம் தீர்ந்ததும் நண்பர்கள் என்னை விட்டு ஓடிவிட்டார்கள். வெட்கத்தில் பாக்தாத்தை விட்டு ஓடி நகரம் நகரமாக அலைந்து இங்கு வந்து சேர்ந்தேன். ஒரு காசுமில்லை, பசியும் பட்டினியும். நான் மிகவும் பரிதாபப்பட்டேன். கவலை வேண்டாம், இன்று முதல் நீ என் சகோதரனும் என் அன்புக்குரியவனும் ஆவாய். என்னிடம் இருக்கும் செல்வம் நமக்கு இருவருக்கும் போதுமானது என்றேன். அவன் என் கையை முத்தமிட்டு அழுதான். அன்றறிவே எங்களிடையே காதல் மலர்ந்தது. முழு 1 வருடம் அந்த நகரில் என் வீட்டில் நாங்கள் இன்பமாக வாழ்ந்தோம். நான் அவனுக்காக பணத்தை வாரி வழங்கினேன். நல்ல உணவும் நிம்மதியும் அவனை நிலவை போல அழகாக்கின. 1 வருஷம் முடிந்ததும் நான் பாக்தாத்துக்கு திரும்ப விரும்புகிறேன். எல்லா லாபமும் இங்கே இருக்கிறது. என் சகோதரிகளும் அங்கே இருக்கிறார்கள் என்றேன். அவன் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டான். நான் பெரிய கப்பல் ஒன்றை ஏற்பாடு செய்தேன். என் பொருட்களையும் அவனுடையதையும் ஏற்றினேன். நல்ல காற்றுடன் புறப்பட்டோம். பல நாட்கள் மகிழ்ச்சியாக பயணித்தோம். ஆனால் ஒரு நாள் இரவு நிலா நிறைந்து கடல் கண்ணாடி போல அமைதியாக இருந்தது. நானும் என் காதலனும் கப்பலின் மேல் தளத்தில் படுத்து உறங்கினோம். என் 2 சகோதரிகளும், இப்போது கருப்பு நாய்களாக உள்ள இவை, ரகசியமாக எங்களை பின்தொடர்ந்து அதே கப்பலில் ஏறியிருந்தனர். வணிகர்களிடையே மறைந்திருந்தனர். என் அழகையும் என் அதிர்ஷ்டத்தையும் எப்போதும் பொறாமைப்படுபவர்கள் அவர்கள். இப்போது என்னிடம் ராஜாக்களின் மகனை விட அழகான இளைஞன் இருப்பதை பார்த்ததும் அவர்கள் இதயத்தில் கொடிய பொறாமை புகுந்தது. அனைவரும் உறங்கிய நள்ளிரவில் அவர்கள் எழுந்தார்கள். என் படுக்கையையும் என் காதலனையும் தூக்கி கடலில் எறிந்தார்கள். என் காதலனுக்கு நீச்சல் தெரியாது. உடனே மூழ்கி இறந்துவிட்டான். அல்லாஹ் அவனுக்கு மன்னிப்பளிப்பானாக. நானோ, அல்லாஹ் ஒரு பலகையை அனுப்பி வைத்தான். அதை பற்றிக் கொண்டு அதிகாலை வரை மிதந்தேன். பின்னர் அலைகள் என்னை ஒரு தீவில் தள்ளின. குளிரும் பயத்திலும் அரை இறப்பென்றாகிவிட்டேன். கரையில் ஏறி உடைகளை வெயிலில் உலர்த்தினேன். காட்டுப் பழங்களை உண்டேன். ஒரு மரத்தடியில் தூங்கினேன். விழித்தெழுந்தபோது என் காலடியில் ஒரு அழகிய கருப்பு பெண், ஆப்பிரிக்கா அழகி போல ரோஜா நீரால் என் பாதங்களை கழுவிக் கொண்டிருந்தாள். கண்களில் கண்ணீர். நான் அதிர்ந்து எழுந்தேன். யார் நீ, எப்படி இங்கே வந்தாய் என்று கேட்டேன். அவள் கண்ணீருடன் சிரித்து, என் அரசி, மெரன்யோ, மறந்துவிட்டீர்களா? நான்தான் அந்த பாம்பு. டிராக்கன் என்னை துரத்திய போது நீங்கள் என் உயிரை காப்பாற்றினீர்கள் அல்லவா? நானும் என் இனத்தவரும் அல்லாஹ்வையும் அவன் திருத்தூதரையும் நம்பும் ஜின்னுகள். நீங்கள் என்னை விடுவித்ததும் நான் பறவையாக மாறி பறந்து சென்றேன். நேற்று கடலில் பறந்தபோது உங்கள் கொடிய சகோதரிகள் உங்களையும் இளைஞனையும் கடலில் தள்ளுவதை பார்த்தேன். நான் கீழே பாய்ந்தேன். இளைஞனை காப்பாற்ற முடியவில்லை, ஏற்கனவே மூழ்கிவிட்டான். ஆத்திரத்தில் கப்பலை முழுக்க மூழ்கியடித்தேன். உங்கள் சகோதரிகளை தவிர மற்ற யாரையும் அச்சுறுத்தப்படுத்தேன். அவர்களை நீண்ட காலம் துன்புறுத்த வேண்டும் என்று கட்டளையிட்டேன். உங்கள் எல்லா பொருட்களையும் ஒரு கணத்தில் பாக்தாத்தில் உள்ள உங்கள் வீட்டிற்கு எடுத்துச் சென்றேன். உங்களை இங்கே ஓய்வெடுக்க வைத்தேன்.
பின்னர் அந்த ஜின்னியா கருப்பு நாய்களை சுட்டிக்காட்டி, இவற்றிற்கு ஏற்கனவே 1000 சாட்டை அடி அடிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் மூத்த சகோதரிக்கு தினமும் 300 அடி வீச வேண்டும் என்று கட்டளையிட்டேன். அவள் செய்யாவிட்டால் அவளையும் பூமிக்கு அடியில் புதைத்து விடுவேன். பேசி முடித்ததும் அந்த ஜின்னியா என்னையும் நாய்களையும் தோளில் போட்டுக்கொண்டு ஒரு கணத்தில் பாக்தாத்தில் உள்ள என் வீட்டு மாடியில் விட்டாள். எல்லா பொருட்களும் சேதாரமின்றி இருந்தன. அன்றிலிருந்து நாங்கள் இங்கேதான் வாழ்கிறோம். மூத்த அண்ணி காலையிலும் மாலையிலும் இந்த 2 நாய்களுக்கும் 300 சாட்டை அடி கொடுக்கிறாள். ஜின்னியா சொன்னது போல. என் உடலில் உள்ள இந்த வடுகள் முதல் நான் என் சகோதரிகளுக்காக மன்னிப்பு கேட்டு ஜின்னிடம் தடுத்தபோது அவள் எனக்கு அடித்தவை. பின்னர் குணப்படுத்தினாள். ஆனால் இந்த வடுகளை நினைவாக விட்டு வைத்தாள். இதுவே உன் நம்பிக்கைக்குரிய அமீரே, என் உடலில் உள்ள சவுக்கடி வடுகளுக்கு காரணம். வாயிற்காப்போல் கதை முடித்ததும் கலீஃபா ஆச்சரியத்தில் உறைந்தார். பின்னர் 3வது சகோதரியை நோக்கி, நீ இந்த வீட்டில் எப்படி வந்தாய்? உனக்கு என்ன ஆச்சரியம் நடந்தது என்று கேட்டார். 3வது பெண் தன் கண்களை துடைத்துக்கொண்டு முன்னால் வந்து இப்படிச் சொல்லத் தொடங்கினாள். ஈமான்களின் தலைவரே, என் கதையும் என் சகோதரியின் நிலையதைப் போலவே ஆச்சரியமானது. என் தந்தை இறந்தபோது எனக்கு நிறைய பணம் விட்டுச் சென்றார். சிறிது நாட்களுக்குப் பிறகு நான் நகரத்தில் மிகவும் பணக்காரரை திருமணம் செய்து கொண்டேன். 1 வருஷம் அவரோடு வாழ்ந்தபோது அவரும் இறந்துவிட்டார். அப்போது என்னிடம் 80,000 தீனார்கள் இருந்தன. நான் பிரபலமாக இருந்தேன். என்னிடம் 10 செட் உடுப்புகள் இருந்தன. ஒவ்வொன்றும் 1000 தீனார்கள் மதிப்புடையவை. ஒரு நாள் நான் வீட்டில் உட்கார்ந்திருந்த போது ஒரு முதிய கிழவி வந்தாள். அவள் எனக்கு முன்னால் தரையில் முத்தமிட்டு சலாம் சொன்னாள். அவள் சொன்னாள், என் வீட்டில் ஒரு அனாதை மகள் இருக்கிறாள். இன்று அவளுக்கு கல்யாணம். நாங்கள் ஏழைகள், இந்த ஊரில் அந்நியர்கள். தயவு செய்து அவள் கல்யாணத்திற்கு வாருங்கள். நீங்கள் வருவதை அறிந்தால் மற்ற பெண்களும் வருவார்கள். அவள் மிகவும் வருத்தமாக இருக்கிறாள். நீங்கள் ஆறுதல் சொல்லுங்கள். நான் சொன்னேன், சரி வருகிறேன். என் உடுப்பையும் நகையையும் போட்டு அவளை மாப்பிள்ளைக்கு காட்டலாம். கிழவி என்னை ஆசிர்வதித்து, இப்போது இந்த உதவி வேண்டாம், மாலை உணவு நேரத்தில் தயாராக இருங்கள், நான் வந்து அழைத்துச் செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள். நான் மாலைக்கு தயாராக ஆரம்பித்தேன். முத்து மாலை தொடுத்தேன், அலங்காரம் செய்தேன். எனக்கு என்ன நடக்கப் போகிறது என்றே தெரியவில்லை. திடீரென்று அந்த கிழவி மறுபடியும் வந்தாள். ஊரே வந்துவிட்டது. நீங்கள் வருவதாக சொன்னதும் எல்லோரும் மகிழ்ச்சியாக காத்திருக்கிறார்கள் என்றாள். கிழவி என்னை அழைத்துச் சென்றாள். என் வேலைக்கார பெண்களும் பின்னால் வந்தனர். நாங்கள் ஒரு தெருவுக்கு வந்தோம். அங்கே பளிங்கு கேட் இருந்தது. பாதை ஒரு அரண்மனைக்கு சென்றது. கதவில் கருப்பு திரை தொங்கியது. கதவு தட்டினாள். கதவு திறக்கப்பட்டது. உள்ளே நுழைந்ததும் அழகாக அலங்கரிக்கப்பட்ட அறை தெரிந்தது. அதை தாண்டி ஒரு பெரிய ஹாலுக்கு வந்தோம். மிக அழகிய இளம் பெண்ணொருத்தி வந்து என்னை வரவேற்றாள். அவள் சொன்னாள், என் அன்பு சகோதரி, எனக்கு ஒரு தம்பி இருக்கிறான். அவன் என்னை விட அழகானவன். அவன்தான் உன்னை சில கல்யாணங்களில் பார்த்துவிட்டு காதல் கொண்டான். அவன்தான் இந்த கிழவிக்கு பணம் கொடுத்து உன்னை இங்கே அழைத்து வரச் சொன்னான். நீ உயர்குடி பெண் என்று தெரிந்ததால் அவன் திருமணம் செய்ய விரும்பினான். நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன் என்று உணர்ந்தாலும் சரி என்று சொல்லிவிட்டேன். அவள் கை தட்டினாள். ஒரு கதவு திறந்து மிக அழகிய இளைஞன் ஒருவன் வந்தான். அவனை பார்த்ததும் நானே அவனிடம் காதல் கொண்டேன். அவன் என் பக்கத்தில் உட்கார்ந்து பேசினான். மறுபடியும் அவள் கை தட்டினாள். ஒரு காஜியும் 4 சாட்சிகளும் வந்தனர். எங்களுக்கு திருமண ஒப்பந்தம் எழுதிவிட்டு போனார்கள். அவன் சொன்னான், இன்றைய இரவு மங்களமாக இருக்கட்டும், ஆனால் எனக்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. என்ன என்று கேட்டதும் ஒரு குரான் புத்தகத்தை எடுத்து வந்து என் கையை அதன்மேல் வைத்து, என்னைத் தவிர வேறு எந்த ஆணையும் நீ நேசமாட்டாய் என்று சத்தியம் செய் என்றான். நான் சத்தியம் செய்தேன். அவன் என்னை அணைத்தான். பிறகு உணவு பரிமாறினார்கள். சாப்பிட்டு மகிழ்ந்தோம். அவன் என்னை மணப்பெண் அறைக்கு அழைத்துச் சென்றான். 1 மாதம் மிக சந்தோஷமாக இருந்தோம். ஒரு நாள் நான் கால்படையாக கொஞ்சம் ஷாப்பிங் போக அனுமதி கேட்டேன். அவன் சம்மதித்தான். நான் கிழவியையும் ஒரு வேலைக்கார பெண்ணையும் கூட்டிக் கொண்டு போனேன். கிழவி ஒரு பட்டு வியாபாரியிடம் அழைத்துச் சென்று, இந்த இளைஞனின் தந்தை சிறுவனாக இருக்கும்போதே இறந்துவிட்டார். ஆனால் அவனுக்கு நிறைய சொத்து விட்டுச் சென்றார். இவனிடம் மிக அருமையான பட்டுகள் இருக்கின்றன என்று சொன்னாள். அவளே, என்னிடம் ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்கள் என்றாள். நான் அப்படி செய்வதாக கணவனுக்கு சத்தியம் செய்திருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கிழவி தொடர்ந்து புகழ்ந்தாள். வியாபாரி பட்டுகளை காட்டினான். நான் சில தேர்ந்தெடுத்து பணம் கொடுத்தேன். அவன் பணம் வாங்கனன் மறுக்கவிட்டது. இன்றைக்கு இது என் பரிசு என்றான். நான் பணம் வாங்கவில்லை என்றால் பொருட்களை திருப்பிக் கொடுத்து விடுவேன் என்றேன். அவன் சொன்னான், நான் இதை பணத்திற்காக விற்கவில்லை, ஒரு முத்தம் வேண்டும்,
அது என் கடையில் உள்ள எல்லாவற்றை விட விலையுயர்ந்தது. கிழவி சொன்னால், ஒரு முத்தத்தில் என்ன தப்பு இருக்கிறது? யாருக்கும் தெரியாது. உனக்கு இவ்வளவு பொருள் கிடைக்கிறது என்றாள். அவள் ரொம்ப சொல்லி என் மனதில் தீய எண்ணத்தை உண்டாக்கினாள். நான் திரை போட்டு முகம் மறைத்தேன். அவன் என் கன்னத்தில் முத்தமிட்டான். ஆனால் அவன் ரொம்ப கடினமாக முத்தமிட்டதால் என் கன்னத்தில் இரத்தம் கொட்டியது. நான் மயக்கமடைந்தேன். கண் விழித்து பார்த்தால் கிழவியின் மடியில் இருந்தேன். அவள் சொன்னாள், அல்லாவுக்கு நன்றி, இன்னும் மோசமாக ஆகவில்லை என்றாள். வா, வீட்டுக்கு போகலாம், 3 நாளில் குணமாக்கி விடுவேன் என்று சொல்லி அழைத்துச் சென்றாள். வீட்டுக்கு வந்ததும் நோய்வாய்ப்பட்டது போல படுத்துக்கொண்டேன். இரவின் மேல் வந்து என் நிலையை விசாரித்தான். இரவு காலம் தலைவலி என்றேன். அவன் விளக்கு ஏற்றி பார்த்து, உன் கன்னத்தில் என்ன காயம் என்று கேட்டான். நான் சொன்னேன், பொருள் வாங்க போன போது விறகு சுமந்த ஒட்டகம் மோதியது, மரக்கட்டை என் முகத்தை கிழித்து விட்டது என்றேன். அவன் நாளை ஆளுமரிடம் புகார் செய்கிறேன் என்றான். நான் தடுத்து, நான் கழுதையில் போனேன், அது தடுக்கி விழுந்தது, கண்ணாடி துண்டு பட்டுவிட்டது என்றேன். அவன் நாளை ஜாஃபரிடம் சொல்லி பாக்தாயில் உள்ள எல்லா கழுதை பையன்களையும் கொன்று விடுவேன் என்றான். நான் என் ஒரு காயத்திற்காக இவ்வளவு பேரை கொள்வீர்களா என்றேன். இது என் விதி என்றேன். அவன் என் பொய்யை புரிந்து கொண்டு, நீ உன் சத்தியத்தை மீறிவிட்டாய் என்று கோபமாக சொன்னான். அப்போது ஒரு பெரிய குரல் கொடுத்தான். 7 கருப்பு அடிமைகள் வந்தனர். என்னை படுக்கையிலிருந்து இழுத்து நடுவில் நிறுத்தினர். அவன் சொன்னான், இவளை 2ஆக வெட்டி டைக்ரிஸ் நதியில் போடுங்கள் என்று உத்தரவிட்டான். ஒரு அடிமை உறுதியாக வெட்டப் போகும்போது, நான் கடைசி பிரார்த்தனை செய்துகொள் என்றான் முருதி. நான் ரொம்ப அழுது கணவனை மன்னிக்க கேட்டேன். ஆனால் அவன் இன்னும் கோபமாகிவிட்டான். நான் மனதிற்குள் இவனை எப்படியாவது சம்மதிக்க வைத்தாக வேண்டும் என்று நினைத்தேன். ஆனாலும் அவன் மனம் மாறவில்லை. நான் கண்களை மூடிக்கொண்டு மரணத்தை எதிர்பார்த்தேன். அப்போது அந்த கிழவி ஓடி வந்து கணவனின் காலில் விழுந்து, என் மகனே, உன்னை வளர்த்த என் உரிமைக்காக, என் பல வருஷ சேவைக்காக இவளை மன்னித்துவிடு. இவள் செய்தது அவ்வளவு பெரிய தவறல்ல, வெளியே துரத்தலாம், ஆனால் கொல்லாதே என்று அழுதாள். நிறைய அழுததால் அவன் மனம் இளகியது. கொல்ல வேண்டாம் என்று சொன்னான். ஆனால் இவளை தரையில் இழுத்து உடைகளை உருவி அடியுங்கள் என்று உத்தரவிட்டான். ஒரு அடிமையின் மேல் உட்கார்ந்து அசைய விடாமல் பிடித்தான். கணவன் ஒரு மாதளவக கோலை எடுத்து என் முதுகிலும் பக்கவாட்டிலும் அடித்தான். நான் மயக்கமடைந்தேன். இரவு ஆனதும் என்னை என் சொந்த வீட்டில் போட்டுவிட்டு போனார்கள். மறுநாள் காலைதான் எனக்கு நினைவு வந்தது. 4 மாதம் ஆனது என் காயங்கள் குணமாக. பிறகு நான் அந்த அரண்மனைக்கே போனேன். ஆனால் அது இடிந்து குப்பையாக கிடந்தது. என் தந்தை பக்கத்து சகோதரியிடம் சென்றேன். அங்கே இந்த 2 கருப்பு நாய்களோடு அவள் இருந்தாள். நான் என் கதை முழுவதையும் சொன்னேன். அவள் சொன்னாள், காலத்திற்கும் விதிக்கும் யார் தப்பித்திருக்கிறார்கள்? நீ பிழைத்து வந்ததற்கே அல்லாவுக்கு நன்றி. இந்த உலகத்தில் செல்வம் போய்விடும், நண்பர்கள் பிரிந்து விடுவார்கள், பொறுமையாக இரு. பிறகு அவள் தன் கதையையும் தன் 2 சகோதரிகளுக்கும் என்ன நடந்ததையும் சொன்னாள். இப்போது நாங்கள் மூவரும் ஒன்றாக வாழ்கிறோம். திருமணம் பற்றி பேசுவதே இல்லை. சிறிது காலத்திற்கு பிறகு எங்கள் மற்றொரு சகோதரி, அதாவது காலையில் பொருள் வாங்கப் போகிறவள் வந்து சேர்ந்தாள். அன்று காலையில் அவள் ஒரு சுமை தூக்கியவனையும் 3 கலந்தர்களையும் 3 வியாபாரிகளையும் கூட்டி வந்தாள். நாங்கள் அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்தோம். ஒரு நிபந்தனை விதித்திருந்தோம். அதை அவர்கள் மீறினார்கள். சிலபோது அதற்கு பட்ட ஒப்பந்தப்படி அவர்களை தண்டித்தோம். பிறகு அவர்கள் தங்கள் கதைகளை சொன்னார்கள். நாங்கள் மன்னித்து அனுப்பினோம். திடீரென்று இன்று காதை நாங்கள் உங்கள் முன்னால் அழைத்து வரப்பட்டோம். இதுதான் எங்கள் கதை. கதையின் முடிவு. கலீஃபா அவர்கள் இந்த கதையை எழுதி தன் அறையில் வைக்க உத்தரவிட்டார். பிறகு மூத்த பெண்ணிடம், உன் சகோதரிகளை சூனியம் செய்த இஃப்ரீதாவை பற்றி தெரியுமா என்று கேட்டார். அவள் எனக்கு ஒரு சில முடிகளை கொடுத்து, 2 முடியை எரித்தால் நான் உடனே வந்து விடுவேன் என்று சொன்னாள் என்று சொல்லி முடிகளை கொண்டு வந்தாள். கலீஃபா எல்லா முடிகளையும் நெருப்பில் போட்டார். கொஞ்ச நேரத்தில் அரண்மனை அதிர்ந்தது. இஃப்ரீதா வந்து நின்றது. இப்போது அவள் முஸ்லிமாக மாறியிருந்தாள். இருவரும் ஒருவரை ஒருவர் வாழ்த்தினார். இஃப்ரீதா சொன்னாள், இந்த பெண் என்னை மரணத்திலிருந்து காப்பாற்றினாள். அவள் சகோதரிகள் அவளை துன்புறுத்தியதை அறிந்தேன். முதலில் அவர்களை கொல்ல நினைத்தேன், பிறகு நாய்களாக மாற்றினேன். நீங்கள் சொன்னால் இப்போது அவர்களை மீட்டு மனித உரம் தருகிறேன். கலீஃபா விடுவித்து விடு என்றார். இஃப்ரீதா ஒரு கிண்ணம் தண்ணீர் எடுத்து மந்திரம் சொல்லி நாய்கள் மேல் தெளித்து மீண்டும் மனித உரம் பெருக என்றாள். உடனே அவர்கள் மனிதரானார்கள். பிறகு இஃப்ரீதா சொன்னாள், இந்த பெண்ணை அடித்து சொட்டை பறித்தவன் உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவன், உங்கள் மகன் அல் அமீன் தான் என்றாள். கலீஃபா அல்லாவுக்கு நன்றி சொல்லி, 2 பெண்களையும் சூனியத்திலிருந்து விடுவித்தோம், இனி நல்ல காரியம் செய்வோம் என்றார். அவர் தன் மகன் அல் அமீனை அழைத்து இந்த பெண்ணின் கதையை விசாரித்தார். அவன் உண்மையை ஒப்புக்கொண்டான். அப்பெண்ணை தன் மகனுடன் திருமணம் செய்து வைத்தார். மக்கள் கலீஃபாவின் ஞானத்தையும் நீதியையும் புகழ்ந்தார்கள். கதை முற்றும்.